வணக்கம். தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது தாய்வீடு பத்திரிகையின் ஆதரவில் தாய்வீடு பதிவாக எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்கள் எழுதிய 3 நூல்களை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நூலாக எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்கள் எழுதிய பனி இளகிய பகல் என்ற சிறுகதை தொகுப்பு ஒன்றும், அதைத் தொடர்ந்து தெரிவினை குறிப்புகள் என்ற நூல் ஒன்றும், தொடர்ந்து நூல் அறிமுகங்களும் அனுபவ குறிப்பும் என்ற நூல் ஒன்றும் 3 நூல்களாக இங்கே வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு எழுத்தாளர் அருண்மொழிவர்மன் அவர்களின் தலைமையிலே இதனுடைய வரவேற்புரையை ஔவை விக்னேஸ்வரன் அவர்களும், இதைத் தொடர்ந்து இந்த நூல்கள் பற்றிய உரைகளை மூத்த ஊடகவியாளர் பி. விக்னேஸ்வரன் அவர்களும், தேசியம் பத்திரிகையின் ஆசிரியர் லங்கதாஸ் பத்மநாதன் அவர்களும், சமூக செயல்பாட்டாளர் எழுத்தாளர் அன்பு அவர்களும் உரையாற்றியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சில கவிதைகளை அரசி விக்னேஸ்வரன் அவர்களும் ஆற்றியிருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த நூலுடைய கதைகளை கந்தசாமி கங்காதரன் அவர்களும் வாசித்து இருந்தார். இந்த நிகழ்வானது மே மாதம் 23ஆம் தேதி மாலை 4 மணியளவிலே கனடா ஸ்காவ்ரோ வில்லேஜ் கம்யூனிஸ்ட் சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு பல கனடா வாழ் தமிழ் மக்கள் கலந்து சிறப்பித்திருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கனடா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும், இந்த நூலுடைய ஆசிரியர் எழுத்தாளர் எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தாய்வீடு குழுமத்தினருக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். ஒழுங்குமுறைகளாலும் சமநீதிக்கான போராட்டங்களிலும் உயிரிழந்தவர்களின் நினைவுகளை மனதில் ஏந்தி அவர்களுக்கு ஒரு நிமிட வணக்கம் செலுத்துவோம். நிகழ்ந்த முதலாவது நிகழ்ச்சியாக வரவேற்பு பணிகள் இருக்கின்றது. வரவேற்பை நடத்துவதற்காக அவையவர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதோட உங்களுடைய எல்லாரையும் நான் மகிழ்வோட வரவேற்கிறேன் இந்த கூட்டத்துக்கு. உண்மையில் நான் இன்றைக்கு இந்த வரவேற்புரையில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தக வெளியீடு 3 புத்தகங்களினுடைய இந்த வெளியீடு விக்கியினுடைய முதலாவது புத்தக வெளியீடு. இதற்கு முதல் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது, மொழிபெயர்த்த புத்தகம் வந்திருக்கிறது. ஆனால் அவர் எழுதிய சிறுகதையோ அல்லது மற்ற விஷயங்களோடும் புத்தகமாக வரையில. கடந்த நான் நினைக்கிறேன் 84ஆம் ஆண்டு நான் என்னுடைய 19 வயசுல முதல் விக்கியை சந்திச்சேன். அப்ப அந்த காலத்துல இருந்து அவர் நான் முதலாவது தரம் சந்திக்கல அவர் ஒரு எங்களுடைய அப்பாவை பற்றி கேள்விப்பட்டு, அவர் கவிதை எழுதுறவர் 2 கேள்விப்பட்டு ஒரு சின்ன கிராமத்திற்குள்ள தன்னுடைய தேடலாலையும் இதாலையும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாள் எங்களோட வீட்டுக்கு முதல் சேரனை தேடி வந்தவர். சேரனும் மகான் கவிதை எழுதுறாரு, சேரனை தேடி வந்தவர். அப்படியே வந்த முதல் நாள் வந்தவர். பிறகு இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தால எனக்கு அவர் ஒரு தோழராக அறிமுகமாயிருந்தவர். ஒரு 85ஆம் ஆண்டுல ஒரு அரசியல் இயக்கத்தோட சேர்ந்து பணியாற்ற ஒரு ஆளா. இந்த 2 சந்தர்ப்பமும் இலக்கியத்தால் அறிமுகப்பட்ட விக்கி 84, பிறகு 85ல அவர் ஒரு அரசியல் இயக்கத்தோட வேலை செய்கிற ஒரு தோழர் அறிமுகமாக இந்த 2 சந்தர்ப்பமும் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் ஒரு பெரும் மதிப்பையும் விக்கி மேலே ஏற்படுத்தினது. என்னென்றால் அவர்
அவருடைய அந்த விடாமுயற்சியும் அந்த ஓர்மமும் தேடலும். அப்ப நான் நினைக்கிறேன் விக்கி எழுதின விஷயங்களை வந்து நாங்கள் புத்தகமா போட்டிருந்தா ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 30 புத்தகம் போட்டிருக்கலாம் இது வரைக்கும். ஆனால் இன்று வரைக்கும் தன்னுடைய புத்தகங்களை போடுறோம்னு ஒரு நாளும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. நானும் பிள்ளைகளும் இந்த நாளும் சொல்ல என்னதுக்கு சும்மா எழுதி கொண்டிருந்தீங்களே, எங்களோட நேரத்துல நான் எழுதுறேன். எங்களுக்கு அவர் தர வேண்டிய நேரத்தையும் எங்களோட சந்தோஷமா கழிக்கிற நேரத்தையும் வச்சுக்கொண்டுதான் அந்த வேலையை செய்கிறார். அப்ப நாங்களும் சில வேலையில கோபம் தெரியும், நல்ல விஷயம் செய்கிறாருன்னு. என்றாலும் நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மனைவி அல்லது அப்பா என்ற அடிப்படையில் நாங்கள் சில சொல்றோம், மொக்குத்தனமா எழுதுறீங்களே, என்னதுக்கு எழுதுறீங்க, ஒரு பிரயோசனம் இல்லை, ஒரு தரம் வாசிக்க மாட்டோம், நீங்க சும்மா எழுதுறீங்களப்பான்னு சொல்லி சொன்னா புத்தகத்தை போடுங்க, எழுதுறதை விட்டுட்டு நீ எழுதுனதை புத்தகம் போடுங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய வேலை பாருங்க, உங்களுக்கு விளங்காது. அது ஒரு ஒரு ஆள் தேவையான ஆளுக்கு பிரயோசனப்படுறது சொல்லுவார். இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வேறு. அவர் எழுதுறதுக்கு மேசையில் இருந்தாருண்டா வீட்டை மறந்து நாங்கள் இப்படித்தான் அவரோட சண்டை முடியாது. ஆனால் இந்த எல்லாத்துக்கும் மேலே அவருடைய அந்த 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 எழுத்து மேலேயும் அல்லது நல்ல விஷயங்களை செய்யணும்ன்ற மேலேயும் சமூகத்தின் மேலே இருக்கிற அந்த எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு சமூகத்துக்கு மேலே இருக்கிற ஒரு அந்த அக்கறை. யார் என்ன செய்தாலும் கூட்டத்தை பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. 5 பேர் வந்தாலும் அவர் சரியான சந்தோஷமா இருந்திருப்பார் இன்றைக்கு. அப்படித்தான் விக்கி இந்த பழக்கம். அப்ப ஆனபடியால தான் நாங்கள் ஒரு காலமும் ஒரு பர்த்டே பார்ட்டி செய்கிறீங்கள அல்லது ஒரு அனிவர்சரியை செய்கிறீங்கள விக்கியினுடைய முதலாவது புத்தகத்தை குமாரண்ணா போட்டு கொடுத்தபடியா தாய் வீடு சார்பில் எங்களுக்கு வசதியா போச்சுது. நாங்கள் அப்ப இன்றைக்கு அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு உங்களோட இந்த சந்தோஷத்தை பகிர்வோம்ன்றதான் உண்மையா கூப்பிட்டது. இந்த காலத்துல வந்து நேரடியான கூட்டம் வந்து ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லை. இயந்திர உலகம், எல்லாருக்கும் சனியும் ஞாயிறும் எல்லாருக்கும் வேலை இருக்குது. எல்லாரும் வீட்டுல இருந்து வரையிலேயே ஐயோ இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, போகணும், கட்டாயம் போகணும். ஒரு பெரிய ஒரு என்ன முந்தி நாங்க சின்ன பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போற மாதிரி தான் இப்ப கூட்டங்களுக்கு வாரது. ஆனபடியால் இது உண்மையா ஜூம்ல வைக்கலாம், ஜூம்ல வச்சிருக்கலாம். அதை பற்றி கதைகள் விருப்பமான நேரத்துக்கு பார்த்திருக்கலாம். ஆனால் இது முதலாவது புத்தக வெளியிடப்படியால நான் எங்களுக்கு விருப்பமான எங்களுடைய அன்பா இருக்கிற எங்களுடைய அக்கறையா இருக்கிற கொஞ்சம் பேரோட நாங்கள் இதை நடத்துவோம்னு யோசிச்சபடியால இன்னைக்கு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வந்தது அல்லது எங்களோட சந்தோஷத்துல பகிர்ந்தது எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களை எல்லாரையும் நான் அன்பா வரவேற்கிறேன். நன்றி. நன்றி. இந்த கூட்டத்தில் வந்து பேச இருக்கிற 2 பேரையும் வந்து ரங்கதாச அன்பு அவரிடம் வந்து இதில் இருந்தேன். நான் பேசுகிற நேரங்களையும் எனக்கு இந்த முறையில் வந்திருக்கிறது அந்த தான் இருக்கிறது. பட் நான் இன்றைக்கு இந்த டியூட்டியில் எனக்கு கூப்பிட வேண்டியிருக்கிறேன். அதனால பொதுவாக வந்து எனக்கு ஒரு பிடிச்ச காலப்பதின்னு சொல்லி சொன்னால் வந்து கூடுதலாக வந்து அந்த கோட காலத்தை தான் சொல்கிறது. என்ன சொல்லிச்சுன்னா இந்த நான் கேரள இலக்கிய கூட்டங்கள் இதற்கு வந்து போக தொடங்கிய அந்த ஆரம்ப காலங்களில் ஒரு கோடகாலம் தொடங்கினாலே வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கூட்டங்களும் வீடுகளும் வந்து நடந்த ஒரு காலமாக வந்து இருந்தது. ஸோ அந்த நேரங்களில் ஒவ்வொரு சனி ஞாயிறு வந்து தொடர்ச்சியான கூட்டங்கள் நடந்தது. சில நேரங்களில் வந்து ஒரு நாள் 2 கூட்டம் நடக்கும். அப்படி இப்படி எல்லாம் வந்திருந்த ஒரு காலப்பகுதி இருந்தது. அதிலிருந்து மெல்லமாக குறைஞ்சு வெவ்வேறு காரணங்கள் எனக்கு தெரியும். டக்குனு நான் எல்லாம் கோயில்னு சொல்றதுன்னா எல்லாத்துக்கும் கோயிலை மட்டும் ஒரு காரணமாக சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. அதில் குறைஞ்ச வார நேரத்தில் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு கோடை வந்து ஆரம்பிக்குது. மீண்டும் ஒரு கோடையில் வந்து அடுத்தடுத்து 2 புத்தக நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது. சரியாக சிறவடை அப்படிதான் ஒவ்வொரு வருஷம் நினைக்கிறது. இந்த வருஷம் வந்து திருப்பி அதே மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து கலகாட்டம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை வந்து தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியில வந்து முக்கியமாக வந்து விக்கனாக்கும் எனக்குமான ஒரு உறவை சொல்லிக்கொண்டு வந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு விக்கனா வந்து கிட்டத்தட்ட 2013-14 காலம் இங்கே கனடாக்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து அவரோட வந்து இந்த ஒரு தொடர்பாடுன்னு சொல்லி வந்தது. அதேமா இருக்கிற மற்ற எல்லாருமே அங்கே சனியர் அப்படி இப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருப்பீங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ நான் அவரை வந்து ஃபர்ஸ்டாக சந்திச்சது மாக்கவன் மைட்டிங்கில் இருக்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். அப்போ காங்கிரஸ் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆக்கண்ட வந்து ஒரு கெட்டுக்காரன் ஒன்று வந்திருந்தது. அப்போ அங்கே வந்து கொஞ்சம் புக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து போனேன். அவர்கிட்ட வந்து எனக்கு சரணியன் சிவான சொல்லி வந்து கொடுக்குறதுக்காக போனேன்.
அப்போ அது ஒரு லஞ்ச் சாப்பிட்ற ஒரு நேரம் புத்தகம் கொண்டு வந்து வெளியில் இருக்கிறோம்னா வீக்கெண்டாக ஒரு நிமிஷம் இருந்து வாங்கிட்டு அப்படியே இருந்து அப்படியே என்னோட கண்ணன் காய்ச்சல் இருக்காரு அப்படியே இருந்து அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சந்திப்பு. பிறகு நினைக்கிறேன் வந்து ஒரு அதுக்கு கடந்த கொஞ்ச காலத்தில் வந்து அப்போ ஒரு ஜெனசைட் படி ஒரு புத்தகம் கொண்டு வந்து அது கிடைச்சோடனே எனக்கு அது கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலமாக இருந்துச்சு. அப்போ விற்கின ஒரு போய் வந்து அதை பெட்டி காய்க்கிறேன்னு சொல்லி போட்டு போய் வந்து கண்ணீர் வந்து ஒரு காஃப் டைம்லேருந்து காய்ச்சல் வந்தது. நினைக்கிறேன் இது ரெண்டும் அந்த சவனங்கள் அதில் வந்து எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாட்டியும் இது ரெண்டும் நடந்த நேரம் சிலவளை வந்து அந்த நல்ல நேரம்னு சொல்ல நேரமாக இருந்திருக்கணும் என்று சொல்லிச்சுனாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வந்து மனதில் கணக்காக வந்து நான் காய்க்கிற மேய்ச்சல் ஆக்களுக்குள்ள வந்து ஒரு ஆளாக வந்து விற்கணும் வந்து வந்தேன். முக்கியமான விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா விற்கணும் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அடுத்த புதிய தலைமுறை வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வந்து விரைக்கல அவைகளுக்கு கொடுக்குற வந்து ஆதரவும் அவையில வந்து எனக்கு ஈக்குவலாக வந்து கதைக்கிறதுக்காகவும் இருந்து அவங்க தன்னை மரத்து காய்க்கிறதுக்கான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து அணுகிற வந்து இப்போ இந்த முதலாவது மொழிபெயர்ப்பாக அந்த புத்தகம் எனக்கு உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே என்று சொல்கிற இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி விற்க நான் சொல்லிச்சுன்னா வந்து தங்களுக்கு ஒரு மூத்த பிள்ளை வளர்ந்தார் செய்தி பிறந்திருந்த அந்த நேரத்தில் அந்த பிள்ளை வளர்ப்பை பற்றி தான் ஒரு அந்த புத்தகத்தை வந்து படிச்சுட்டு அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா அது மென்டாக்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி இப்போ என்ன வகைன்னு சொல்லிச்சுன்னா வந்து நான் அந்த புத்தகத்தை வந்து வாசிக்க இறங்கியது வந்து எனக்கு மகன் வந்து அதிகன் பிறந்திருக்கிற அந்த நேரத்தில் வந்து நான் அந்த புத்தகத்தை வந்து வாசிக்கிறேன். அதோட போய் என்ன சொல்லிச்சுன்னா வந்து அந்த புத்தகம் நான் விற்கிறவங்களோட புத்தகம் நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வரைக்கும் வாங்கினோம் நான் வாசிக்கிறேன். ஸ்ரீலங்கா பதினேழு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகம் ஆக்சுவலாக இல்லை அப்போ நான் இல்லை ஆக்சுவலாக இருக்குன்னு சொல்லி போட்டு டிசம்பர் 24 வந்து நோமலாக ஒரு கெட்டுக்கள் நடக்கிறது. அவங்க வரைக்கும் விற்கிற புத்தகத்தை காட்டுறேன் விற்கிற பார்த்துட்டு தனக்கு இந்த புத்தகம் திருப்பி ஆக்சுவலாக போட்டதே தெரியாது. அதான் நல்ல விஷயம் தானே புத்தகம் ஆக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிற டைம் மாதிரி நம்ம வந்து அதை போட்ட பதிப்பை வந்து அந்த புத்தகத்தை வந்து போட்டுட்டு முதல் ஒரு பதிப்பை போட்டது திருப்பி இன்னொரு பதிப்பை வேறு இந்த விதமான பதிப்பெல்லாம் போட்டுருந்தது. அது கூட வேணுட்டா ஓகே அது தன்னை நன்மை இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த சேம் டைம் அந்த புத்தகம் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறதா தான் இருந்துச்சு. இல்லை அடுத்தது என்ன சொல்லிச்சுன்னா பிறகு அதே விற்கிற அந்த திருப்பி வந்து 11 வயதில் இருக்கும் உங்களுக்கு முடியும்னு சொல்லி அந்த புத்தகத்தில் செகண்ட் பார்ட்டை திருப்பி வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தொடங்கி இதன் அந்த நேரத்தில் என்ன மாதிரி வந்து அதே டீனேஜ் வந்து வாரகட்டமாக வந்து அதை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அதை வந்து செய்கிறேன்னு சொல்லிச்சுன்னா ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த ஜென்ரேஷன் பற்றி அக்கறை மெட்டாக்களுக்கு வந்து அது பியோசனப்படும்ன்ற இதெல்லாம் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸில் தானாக செய்கிற அந்த வேலைகள் வந்து கூடுதலாக வந்து இருந்தோடைய வந்து இருக்கும். மற்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு சொல்லிச்சுன்னா வந்து அவருக்கு இன்டர்வியூ நான் வந்து செய்து நான் வந்து நம்ம கிளம்புறதுக்கு ஆசைகளை வந்து அதுக்காக வந்து தான் கதை கேட்கல அவர்கிட்ட ஞாபக விஷயங்களை பற்றி வந்து அவருக்கு ஒரு மரபு இலக்கியம் அந்த பழைய கால வெண்பா அதுகள் எல்லாம் வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சு டக்குன்னு வந்து சொல்லுவார். இருந்தால் அப்புறம் காய்ச்சல் இருக்கிற ஒரு புது பாடல் இதெல்லாம் பற்றி வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து அவருக்கு இந்த சில கிராமிய சொல்லாடல் கதை இதுகள் எல்லாத்துலேருந்து ஞாபகமான பரிச்சயம் வந்திருந்தது. ஒரு இதழியலாளர் அதுக்காக வந்து அவர் வந்து ஒரு பொறியாளராக வேலை செஞ்சுட்டு பிறகு வந்து அங்கே வந்து அவர் தன் வேலை இதுக்காக வந்து தன்னை இதழி கொண்டு வந்தார். அவ்வளோ விஷயம் என்னென்றால் பிறகு நான் வந்து வெவ்வேறு நாங்கள் சில அமைப்புகள் அது சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து வரையில அந்த இதற்கான அதுக்குள்ள வரக்கூடிய அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் அதை எடுத்துக்கொண்டு அதோட கன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதால் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதில் எப்படி அணுகிறது இப்படியான யாமான விஷயங்களை வந்து அவர்கிட்ட வந்து இருக்கக்கூடிய வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு தியரி வைஸாக வந்து ஒரு வாசிச்சு கொண்டு வந்து வேலை செய்ய வலிக்கிட்ட ஒரு ஆள் வந்து அந்த இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காரு வந்து இல்லை சரி இது சம்மந்தமாக தான் வாசிக்க வலிக்கிட்டு தான் அது எனக்கு ஆரம்பம் வருது. பிறகு தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து அமைப்பு செயற்பாடுகள் அதுக்குள்ளால் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்து பாரு வரைக்கிற வார சிக்கலில் வச்சு கொண்டு தான் திருப்பி வெவ்வேறு இதில் வந்து இருக்குது. ஸோ அப்படியான ஒரு ஆள் வந்து ஒரு ஆளோட இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் என்ன சொல்லிட்டு வந்து என்ன முதலாவது புத்தகத்தை நான் வந்து வெளியிட்ட வந்து அதில் சமர்ப்பணம் வந்து செய்தாக்கள் ஒரு வீக்கை நான் செய்திருந்தேன். அவற்றை அனைத்துறையை தான் வாங்கி வந்து நான் அதில் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து எனது வழியாக்கின்னு சொல்லி வந்து அதை போட்டிருந்தேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன வந்து அவற்ற புத்தகங்கள் வந்து வெளியிட வந்து அதை வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து ஒரு உண்மையான சந்தோஷமான விஷயமா வந்து கிடைச்சிருக்குது. அதுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கொண்டு இப்போ இந்த முதலாவது இதாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து
நாங்கள் நூல் வெளியீடையும் பெற்றது மதிப்பளித்தல் கௌரவ பிரதிகள் வழங்குகின்ற முதலாவது இதுக்குள்ள நான் போவோம். வெளியீட்டிலே நான் சிறப்பு பிரதிகள் கொடுப்பதற்கு திட்டமிட்டிருந்த சில முக்கியமான என்னுடைய நண்பர்கள் வரவில்லை என்ற தகவல் கிடைத்தது. அந்த அடிப்படையில் அடுத்ததாக என்ன செய்யலாம்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறேன் யாருக்கு யார் யாருக்கு கொடுப்பது என்பதையும் என்ன காரணத்துக்காக கொடுப்பது என்பதையும் நான் இங்கே சொல்லுவேன். முதலாவது இந்த என்னுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கைக்கு பின்னான காலத்தில் நாங்கள் சேர்ந்து இயங்கிய சில சமூக சம்பந்தமான நடவடிக்கைகளில் கூட இணைந்து செய்யப்பட்ட 2 முக்கியமான ஆளுநர்கள் அவர்களுக்கு முதல் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். அவர்கள் இன்னும் வரவில்லை. வந்தால் நாங்கள் கூட்டம் முடிவில் அதை கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நான் சொல்கிறேன். மூன்றாவது அவர்களோட தொடர்புறுத்தி சொல்வதற்கு வசதியான விதத்தில் தான் அந்த 3 பேரையும் நான் செய்திருந்தேன். ஆனால் இப்போ நேரம் போய் கொண்டிருக்கின்றபடியால் அந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நாங்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்த காலத்தில் ஒரு 77ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த அந்த கழகத்திலிருந்து நிறைய அகதிகளாக மாறிய மலையக தமிழ் மக்களை மீள குடியேற்றுவதற்காக அல்லது அவர்களை அவர்களுக்கு வாழ்வளிக்க அவர்களுக்கு நாடற்றவர்களாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வாழ்வளிக்கிறதுக்கான ஒரு நிறுவனமாக காந்தியம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காந்திய நிறுவனத்தோடு சேர்ந்து எங்களுடைய முரட்டுவ பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கத்தை சேர்ந்தாக்கள் சில தொண்டர் அடிப்படையிலான வேலைகளை செய்வதற்காக நாங்கள் ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த தமிழ்ச்சங்கம் ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த முடிவு எடுத்ததும் அதுக்கான திட்டமிடலை செய்தவர்களும் ஆகிய 2 பேரை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். அவர்கள் பெறவில்லை. அந்த முயற்சியை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அங்கே சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த ஒரு கொஞ்ச காலம் இருந்தது. அதாவது சிரமதான ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடியேற்ற வசதிகளை காந்தியம் செய்து கொடுத்த போது அவர்களுக்கு அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு அவர்கள் இந்த வசிப்பிடங்களுக்கான உதவி என்ன மாதிரியான வேலைகளை செய்யலாம் என்பதற்கான ஒரு வகையான சிரமதான ரீதியிலான உதவியும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 83 கலவரம் வந்ததோடு அந்த விஷயம் துண்டாடி போய்விட்டது. அப்போ அதுக்கு அதே அடுத்ததாக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டு காந்தியம் நடத்திய ஒரு நிகழ்வு ஒன்றில் நான் சந்தித்த 3வது ஒரு நண்பரை பற்றி தான் நான் அதை சொல்லியிருந்தேன். அவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நண்பர், இந்த கனடாவில் இருக்கின்ற நண்பர். அவர் அரசியல் ரீதியாகவும் சமூக செயல்பாடு ரீதியாகவும் மிகவும் ஆர்வமாகவும் சமூக செயல்பாடு ரீதியாகவும் மிகவும் கவனத்துக்குரிய ஒருவராக எனக்கு பட்டவர். இலங்கையில் இருந்த காலத்தில் அவர் உடனான எனக்கு இருந்த உறவு. பின்னர் நான் இங்கே கனடாவுக்கு வந்தபோது அது மிகவும் நெருக்கமாக இருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை. நான் குறிப்பிடுகிறது தாய் வீடு திலீப்குமார் அவர்கள். நான் இந்த ஏற்கனவே ஃப்ளோ வந்தேன். இப்போ மாறுபட்டபடியாக இதோடு சொல்கிறேன். தாய் வீடு திலீப்குமார் அவர்கள் இந்த நூலினுடைய முதல் அவர் ஏற்கனவே இந்த பிரதிகளை வாங்கி வைத்திருக்கின்ற அச்சடித்து தந்ததும் அவர் தான். நான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைச்சதுக்கு முக்கியமான காரணம், இன்னும் நாங்கள் அங்கே இருந்த காலத்தில் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக செயல்பட்டு கொண்டு இருந்த காலத்தில் என்னுடைய
கவனிப்பில் மிகவும் உறுதியாகவும் மிகவும் ஆக்டிவாகவும் ஒரு செயற்திறன் மிக்க ஒரு ஆளாக இருந்த அவர் நான் நீண்ட காலத்துக்கு பிறகு கனடாவுக்கு வந்து பார்க்கும்போது அதே அளவு உற்சாகமாகவும் இன்று வரை அதே அளவு சுறுசுறுப்புடனும் தான் செய்ய நினைத்த வேலையை சரிவரி செய்கிறது, நேரத்திற்கு செய்கிறது, திருத்தமாக செய்கிறது என்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்றால் அங்கிருந்த காலத்தில் அவர் தனி ஆளாக இருந்தபோது செய்தார். இங்கிருந்து வந்ததுக்கு பிறகு அவர் செய்கிறார் என்றால் நான் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய துணைவியாருக்கும் சேர்த்து ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய துணைவியாருக்கு இன்றைக்கு பிறகு வந்தாங்க நினைக்கிற வகையில் ஆனால் பரவாயில்லை. கிளிக்குமார் வந்து இந்த புத்தகத்தை பேச நன்றி. இந்நூல் பற்றிய அறிமுக உரைகளுக்கு வந்து நான் இருக்கிறோம். இன்றைக்கு வந்து 3 நூல்கள வெளியீடும் அதோடு சேர்த்து அந்த அறிமுக உரைகளும் நடக்க இருக்கின்றது. இந்த 3 நூல்களும் ஆய்வீடு வழிகளாக வந்து வெளிவந்திருக்கின்றன. இந்த 3 நூல்களில் முதல் நூல் வந்து நூல் அறிமுகங்களும் அனுபவ குறிப்புகளும் என்கின்ற ஒரு நூல். இந்த நூல் பற்றிய அறிமுக உரை தான் முதலில் இருக்கின்றது. இந்த அறிமுகங்களுக்கு அவர்கள் இந்த அறிமுக உரையை இருக்கின்றார். அவர் எல்லோருக்கும் நாங்கள் இந்த ஒரு நீண்ட காலமாக ஊடகத்துறையில் பணியாற்றி வந்தவர். நீண்ட காலமாக கனடாவில் பல்வேறு மொழிகளிலும் நாடக செயற்பாடுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டிருந்த PV அவர்கள் இந்த நூல் அறிமுகம் எனும் அனுபவ குறிப்புகள் என்கின்ற அந்த முதலாவது நூல் பற்றி உரையாற்றியிருக்கின்றார். இந்த நூலில் கடந்த 25 வருடங்களில் SK அவர்கள் ஒவ்வொரு பத்திரிகைகளில் எழுதிய 22 நூல் அறிமுக குறிப்புகள் கட்டுரைகள் என்பன இடம்பெற்றிருக்கின்றன. இப்பொழுது நான் ஒளிவங்கியவர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம். விக்னேஸ்வரன் அவர்களே, எனக்கு நான் கொழும்பிலே ஊடகத்துறையிலே இருந்தபோது எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் அவர் 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அவர் ஆக்டிவாக கொழும்பிலே செயல்பட்டார் நினைக்கிறேன் கொழும்பிலே. ஆனால் என் நண்பர் வரதராஜன் என்றவர்கள் இருக்கிறார், இவருக்கும் நண்பர். அவர் சொல்லுவார் சரணிகளுக்கு ஆசிரியராக இருந்தவர் என்று. அது மூலம் அறிந்திருந்தேன் ஒழிய அவருடன் நேரடியான பழக்கம் இருக்கவில்லை. இங்கே கனடாவுக்கு வந்த பின்புதான் அவரை நேரிலே சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. நேரிலே சந்தித்தவுடன் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. அவர் அன்பானவர், சாதுவானவர், பப்ளிக் ஒரு பழகுவதற்கு இனியவர் என்ற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடியவர். எவற்றையுமே மிக ஆழ்ந்து பதற்றம் இல்லாமல் சொல்லக்கூடியவர் என்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தது. இந்த புத்தகத்தை அனுபவ அறிமுகம் குறிப்புகளும் அனுபவ குறிப்புகளும் என்ற சரியான டைட்டில் நூல் அறிமுகங்களும் அனுபவ குறிப்புகளும் என்ற அந்த நூலை வாசித்த பொழுதுதான் அவருடைய முழு பரிமாணம் எனக்கு தெரிந்தது. ஏனென்றால் இதிலே பல விஷயங்களை எமது சமூக, அரசியல், கலை இலக்கிய துறைகள் பற்றிய சிந்தனையை தூண்டக்கூடிய அல்லது மறுபரிசீலனை செய்ய வைக்கக்கூடிய பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதை நான் வாசித்த பொழுது பலவிதமான எனது உலக வாழ்க்கையை மீண்டும் நோக்கக்கூடியவாறு எமது சமூகத்தை பற்றியும் எமது அரசியல், நான் அதை பற்றி வெளியாக அவ்வளவு பேசாவிட்டாலும் கூட எனக்குள்ளே இருக்கிற அபிப்பிராயங்களை மீண்டும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த நூல் அமைந்திருக்கிறது. நான் அதை எதிர்பார்க்கவில்லை. அதை எப்படி இங்கே சொல்வது என்று நான் நினைத்த பொழுது அதை பற்றி சொல்வதென்றால் ஒரு பெரிய ஒரு செமினாரை வைக்க வேண்டும் போல் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஏனென்றால் இதை எல்லோருமே அதில் பங்கு பெற்ற வேண்டும், தங்கள்
எனவே அந்த நூலை பற்றி என்னால் இங்கே பேசுவதென்றால் மணிக்கணக்கில் பேச முடியாது. ஆகவே அதை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமோ அங்கிங்கு சிதறாமல் பேசுவதற்குரிய ஒரே வழி அதை பிரதியாக ஆக்கி அதை பேசுவதுதான் நல்லது. நாம் நினைத்த பாட்டுக்கெல்லாம் பேச தொடங்கும். அப்படி ஒன்றை எழுதி வைத்திருந்து நேற்று இரவு வரை நான் வாசிப்பது என்றுதான் இருந்தேன். ஆனால் எனக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு இந்த இருமலும் ஒட்டிய மூச்சு பிரச்சனை வந்தபடியால் என்னால் அந்த பிரதியை சரியாக வாசிக்க முடியாது என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் அது சரியாக வாசித்தால் தான் அது குறித்து முடிக்க முடியும். இப்படி ஃப்ரீ ஹேண்டாக பேசுவது என்றால் பேசலாம், ஆனால் ஒன்றை வாசிப்பது மிகவும் சிரமமான காரியம். ஆகவே இரவு 11-12 மணி அளவில் விக்னேஸ்வரனுடன் பேசி விக்னேஸ்வரனின் மகள் அரசியை கொண்டு அதை வாசிப்போம் என்று தீர்மானித்து இப்பொழுது அவர் அதை வாசிக்கப் போகிறார். அதைக்கு ஒத்துக்கொண்டதற்கு அரசிக்கு நான் நன்றி சொல்கிறேன். இருந்தால் எந்த விஷயமும் சரியாக கம்யூனிகேட் பண்ணப்பட வேண்டியதுதான் எனது நோக்கம். ஆகவே அதிலிருந்து அது மேலோட்டமாக எனது சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். அது மிகவும் அது விவாதிக்கப்பட வேண்டிய கருத்துக்களாக இருக்கலாம். ஆகவே அது கட்டாயம் பொழுது நாம் ஒரு இடத்தில் இருக்கிறோம். நாம் வந்து அரசியல் சரி, கலை இலக்கிய செயல்பாடுகள் சரி, சமூகம் சரி, எல்லாவற்றையும் மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறேன். அதை இப்பொழுது அரசு படிப்பார். நிச்சயமாக அவர் எனக்கு இந்த நாடகத்தில் நடித்த போது தெரியும், ஒரு வேலையை கொடுத்தால் மிகவும் தீவிரமாக அதில் ஈடுபட்டு அதை நிறைவாக செய்யக்கூடியவர். அந்த எதிர்பார்ப்புடன் இப்பொழுது அரசி விக்னேஸ்வரன் அவர்களை இங்கே பேசுவதற்காக ஒளிபரப்பக்கூடிய அந்த அழகிய குரலை கேட்காமல் என்னுடைய குரலை இந்த கட்டுரையை கேட்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறார்களுக்கு அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நான் அதை வாசிக்கிறேன். ஒரு நூலை ஆய்வு செய்வதென்பது வெறுமனே அந்நூலை எழுதியவரை திருப்திப்படுத்தும் விதத்தில் பேசுவதல்ல. அது மிகுந்த சமூக பொறுப்பு மிக்க செயற்பாடு. எனவேதான் நான் அத்தகைய பணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுவதுண்டு. இருந்தும் எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்கள் தனது நூலை அறிமுகம் செய்து வைக்கும்படி கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. அறிமுக உரை செய்வதாக ஏற்றுக்கொண்ட போதும் பலவித படைப்புகளை அறிமுகம் செய்து அவர் எழுதியிருக்கும் நூலுக்கு நான் என்ன அறிமுகத்தை செய்ய முடியும் என்ற தயக்கம் இருந்தது. அவர் இந்த நூலில் அறிமுகம் செய்து வைத்திருக்கும் படைப்புகளை நான் படித்திருந்தால்தான் அவர் செய்திருக்கும் அறிமுகங்கள் பற்றி எனது அபிப்பிராயத்தை தெரிவிக்க முடியும் என்ற தர்க்க ரீதியான எண்ணமே முதலில் எனக்கு ஏற்பட்டது. இருந்தும் எனக்கு தெரிந்த விடயங்கள், எனக்கு தெரிந்த எழுத்தாளர்கள், கலைஞர்களின் படைப்புகளை பற்றிய விக்னேஸ்வரனின் அறிமுக கட்டுரைகளை முதலில் பார்க்கலாம் என்று வாசிக்க தொடங்கினேன். எனக்கு தெரிந்த அல்லது நான் அறிந்திருக்கும் விடயங்களான ராஜரட்னம் அவர்களின் சமனற்ற நீதி மற்றும் பண்டாரநாயக்கா முதல் ஜேபிபி வரை என்ற அவரது முதல் 2 விமர்சன கட்டுரைகளையும், நாடகர் பாலேந்திராவின் அரங்க கட்டுரைகள், பாவா ஜெயகரனின் சிறுகதைகள் பற்றிய கட்டுரை முதலியவற்றை முதலில் படித்தேன். படிக்கும் போது விக்னேஸ்வரன் அறிமுகம் செய்யும் அணுகுமுறையும் அவற்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அவரது கருத்துக்களும் எனது இளமை காலத்திலும் தொடர்ந்து 50 ஆண்டுகால ஊடக வாழ்க்கையிலும் நான் கண்டு கேட்டு அனுபவித்த அரசியல், கலை, இலக்கிய துறைகளின் செயற்பாடுகளும் அவை பற்றிய சிந்தனைகளும் நிலைப்பாடுகளும் அலை அலையாக எனது எண்ணத்தில் மீண்டும் தோன்றத் தொடங்கின. நான் சிறுவயதிலிருந்தே சமூகத்தின் அரசியல், கலை, இலக்கியம் போன்ற விடயங்களில் எனக்கென்ற கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் கொண்டிருந்தேன். ஓர் அரச வெகுஜன ஊடகத்துறையில் முழு நேர பணியாளராக இணைந்து கொண்ட பின்னர் எனக்கு கற்பிக்கப்பட்ட ஊடக நெறிகள் மிகவும் கண்டிப்பானவை. நாம் அரச ஊடகம், அதுவும் நாட்டில் இருந்த ஒரே ஒரு வானொலி ஊடகத்தில் பணியாற்றுபவர்கள், நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்கள். எனவே நாம் நமது அரசியல் கருத்துக்களையோ விருப்பு வெறுப்புகளையோ பகிரங்கப்படுத்தக் கூடாது என்ற முக்கிய விதிமுறை இருந்தது. வானொலியில் மட்டுமல்ல, கட்சி சார்ந்து, கொள்கை சார்ந்து நடத்தப்பட்ட பத்திரிகைகள் தவிர்ந்த பொதுவான பத்திரிகைகளில் பணிபுரியும் இதழியலாளர்களுக்கும் இந்த விதி அப்போது இருந்தது. இது அர்த்தமற்ற அடக்குமுறை விதி அல்ல, தர்க்க ரீதியாக விளக்கக்கூடிய, அறிவால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதி. அதை நாம் எல்லோருமே பின்பற்றி மிக இறுக்கமாக கடைபிடித்தோம்.
அதனால்தான் இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர்கள் நாட்டின் சகல மக்களினதும் அபிமானம் பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். பிரதான பத்திரிகைகளில் பணியாற்றிய பத்திரிகையாளர்களும் இதழியல் பற்றி தெரிந்தவர்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார்கள். காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களால் தற்போது தமது நிலைப்பாடுகளை பகிரங்கமாக பேசி அந்நிலைப்பாடுகளுக்கு எதிரானவர்களுடன் வானொலியிலேயே சண்டையிடுவது போன்று தர்க்கம் புரிவது, தமது நிலைப்பாடுகளுக்கு புறம்பாக செயற்படுபவர்களிடம் நேரிலே சென்று சவால் விடுவது போன்ற செயற்பாடுகள் தான் ஊடகங்களின் கடமை என்று ஆகிவிட்ட நிலையில் நமது கால ஊடக நெறிமுறைகள் தற்போது விசித்திரமானவையாக தோன்றலாம். கட்டுரையோ கதையோ நாடகமோ சினிமாவோ எந்த படைப்பானாலும் அவை எமது சிந்தனையை தூண்ட வேண்டும், உரையாடலையும் விவாதத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் மக்கள் சிந்தனை தெளிவு பெற வேண்டும் என்று சொல்வார்கள். அது முற்றிலும் உண்மையான கூற்று. எமது கல்வி முறை பலவற்றை கிரகித்து ஒப்புவிக்கும் கல்வியே அல்லாது சிந்தனையை தூண்டும் கல்வி அல்ல என்ற அபிப்பிராயம் உள்ளது. அக்கூற்றில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஒரு படைப்பை விமர்சனம் செய்வதற்கு அல்லது அறிமுகம் செய்வதற்கு புறக்காரணங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ சார்பு நிலை எடுக்காத இயல்பு வேண்டும். இதை நடுநிலை என்று சொல்வார்கள். இந்த நடுநிலை என்பது இப்போது மிகவும் தவறாக அர்த்தப்படுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். அரசியல்வாதிகள் பாராளுமன்ற வாக்கெடுப்புகளின் போது அதிலே கலந்து கொள்ளாதிருப்பது நடுநிலை என்று சொல்லப்படுவதால் அதையே நடுநிலை என்று சகலரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நடுநிலை என்பது எந்த பக்கமும் சாராமல் இருப்பதல்ல. ஒரு விடயத்தை நாம் அணுகும் போது அல்லது கையாளும் போது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட மனநிலையில் அணுகாமல் இருப்பதுதான் நடுநிலை. சற்று விளக்குவதானால், கொலை குற்ற விசாரணை ஒன்றில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதி புறக்காரணங்களால் தூண்டப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்தான் கொலையாளி என்று ஏற்கனவே முடிவு செய்து கொண்டு விசாரணையை நடத்தாமல் நிர்மலமான மனதுடன் விசாரணையில் தரப்படும் சாட்சிகள் சட்டத்தரணிகளின் வாதி பிரதிவாதங்களை மட்டுமே கருத்தில் கொண்டு குற்றச்சாட்டப்பட்டவர் குற்றவாளியா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார். இதுவே நடுநிலை. நீதிபதி நடுநிலையாக இருக்கிறேன் என்று தீர்ப்பை வழங்காது இருக்க முடியாது. கலை இலக்கிய படைப்புகளை விமர்சனம் செய்பவர்களுக்கும் படைப்புகளின் உள்ளடக்கத்தை மாத்திரமே விமர்சனம் செய்ய வேண்டும். விக்னேஸ்வரனின் அந்த நிலைப்பாட்டிலேயே இந்த அறிமுக கட்டுரைகளை எழுதியிருப்பது பாராட்டுக்குரியது. அவரும் ஒரு இதழியலாளர் என்பதால் இதழியல் அறத்தை மீறாது தனது பணியை செய்திருக்கிறார். அவருக்கு உடன்பாடில்லாத விடயங்களில் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்காமலும் கோபத்தை வெளிக்காட்டும் விதத்தில் தனது கருத்துக்களை கூறாமலும் மென்மையாக சுட்டி காட்டியிருக்கும் பாங்கு இதழியல் நெறிகள் சார்ந்த அணுகுமுறையாகும். விக்னேஸ்வரன் மென்மையான போக்குடையவர் என்ற அபிப்பிராயம் அவரது நட்பு வட்டாரத்தில் நிலவுவதால் அந்த அணுகுமுறை அவரிடம் இயல்பாகவே காணப்படுகிறது என்று கருதலாம். ஆனால் அவ்வாறான மனநிலையை ஊடகர்கள் பெறுவது இலகுவானதல்ல. அதற்கு மனக்கட்டுப்பாட்டோடு கூடிய கடுமையான பயிற்சி வேண்டும். எனது கலை இலக்கிய படைப்புகள் பெரும்பான்மையான பொதுமக்களை சென்றடையாத நிலையில் அத்துறைகளில் ஈடுபடுபவர்கள் குழு நிலையில் இருந்து இயங்கும் நிலையை நான் அவதானிக்கிறேன். தமக்கு ஒரு சிறிய வட்டத்தை ஏற்படுத்தி அந்த வட்டத்தை சேர்ந்தவர்களின் படைப்புகளை மாறி மாறி புகழ்ந்து அதுவே தமது படைப்புகளுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் என்று மகிழ்வுறும் குழுவினர் ஒரு வகையினர். இவர்கள் தமக்கான உலகத்தில் வாழ்பவர்கள். அடுத்த குழுவினர் எதையுமே எவரையுமே காட்டமாக விமர்சித்து ஈவிரக்கமற்ற சொற்பிரயோகங்களால் ஒருவரது படைப்பை மட்டுமல்லாது படைப்பாளியையே கடுமையாக விமர்சிப்பவர்கள். இவர்கள் மிகச் சிறிய குழுவினராக இருப்பார்கள். எமது படைப்புகளுக்கு வெகுஜனங்களின் அங்கீகாரத்தை பெற முடியாத ஒரு சூழலே இவ்வாறு குழுக்களாக சேர்ந்து ஒரு சிறிய அளவிலேனும் தமக்கான அங்கீகாரத்தை தாமே தேடிக்கொள்ளும் நிலைக்கு காரணம் என்று கருதுகிறேன். இளங்கோவில் மெக்சிகோ நாவலின் அறிமுகத்தில் படைப்பாளியை பாராதே என்ற வாசகத்தை மேற்கோள் காட்டி தனது கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் விக்னேஸ்வரன். அவை வாசகர்களால் கட்டாயமாக வாசிக்கப்பட வேண்டியவை. மேலை நாடுகளில் நிகழ்வது போல ஒருவர் ஒரு படைப்பை படைத்து அது பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்து படைப்பாளிகள் தமது படைப்புக்கான அங்கீகாரத்தையும் புகழையும் பணத்தையும் பெறக்கூடியதான சூழ்நிலை இருந்தால் இத்தகைய குழு செயற்பாடுகள் இருக்காது என்று கருதுகிறேன். ஆனால் அத்தகைய ஒரு நிலை நமது சமூகத்தில் ஏற்படுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளையும் நான் காணவில்லை. அதேவேளை வெகுஜனத்தின் தெரிவுகள் எப்போதுமே ஒரு படைப்பினதோ படைப்பாளியினதோ சரியான அங்கீகாரமாக இருக்க முடியாது என்ற விவாதமும் பல நேரங்களில் உண்மையாக இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த நிலையில் நமது படைப்புகள் பற்றி நேர்மையாகவும் சார்பு நிலை எடுக்காமலும் செய்யப்படும் விமர்சனங்கள்
படைப்புகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் மிக அவசியமாகிறது. எமது படைப்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகாரம் அதுவாகத்தான் இருக்க முடியும். எனவே இத்தகைய அறிமுக விமர்சனங்கள் மிகவும் முக்கியமானவை. எமது படைப்பாளிகள் இத்தகைய விமர்சனங்களால் தான் தமக்கான அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் என்பதால் விமர்சகர்கள் நேர்மையாக தமது பணியை செய்வார்கள் என்ற கௌரவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய அங்கீகாரத்தை விமர்சகர்கள் பெறுவதற்கு அவர்கள் தமது சொற்களை பெறுமதி மிக்கவையாக பேண வேண்டும். அந்த விமர்சகர்களிடமிருந்து பாராட்டு கிடைத்துவிட்டால் மிக பெரும் அங்கீகாரம் கிடைத்ததாக நமது படைப்பாளிகள் உணரும் நிலை இருக்க வேண்டும். எனது நண்பர் ஒருவர் இருக்கிறார். எவருக்கும் முகஸ்துதி செய்தே பழக்கப்பட்டவர். வரம்பு மீறி புகழ்ந்து தள்ளுவார். அவரது நோக்கம் அப்படியான புகழ்ச்சியை மற்றவர்கள் தனக்கும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவே இருக்கும். ஆனால் ஏன் இப்படி அதீதமாக புகழ்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால், காசா பணமா, கேட்பவர்கள் சந்தோஷப்படட்டுமே என்று சொல்வார். என்னை பொறுத்தவரை சொற்கள் வார்த்தைகள் பெறுமதி மிக்கவை. அவற்றை மிக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதை இங்கே நான் கூறுவதற்கான காரணம், விக்னேஸ்வரன் தனது அறிமுக கட்டுரைகளில் சொற்சிக்கனத்தை கடைபிடித்திருக்கிறார். அளவுக்கு மீறிய புகழ்ச்சியும் இல்லை, அது போலவே அத்துமீறிய கண்டிப்பும் இல்லை. அது வரவேற்கத்தக்கது. படைப்புகளை அறிமுகம் செய்வது விமர்சனம் செய்வது என்ற செயற்பாடுகளிடையே வேறுபாடு இருக்கிறது. விமர்சனம் என்பதை குறை கூறுவதென்ற பொருளில் பலரும் பாவிப்பதை நாம் காண்கிறோம். விமர்சனம் என்பது ஒரு படைப்பை மிக ஆழமாக நோக்கும் செயற்பாடு. அதிலே 2 விதமான செயல்கள் நடைபெறுகின்றன. அவற்றை டீகோடிங் என்றும் டீகன்ஸ்ட்ரக்டிங் என்றும் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இந்த 2க்குமான தமிழ் சொற்கள் இருக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. விமர்சனத்தை திறனாய்வு என்றும் சொல்வார்கள். நான் சொல்லும் டீகோடிங், டீகன்ஸ்ட்ரக்டிங் என்ற அனைத்து செயற்பாடுகளும் திறனாய்வு என்ற சொல்லுக்குள் அடங்கும். இந்த நூலில் வெளியிடப்பட்டிருக்கும் விக்னேஸ்வரனின் அறிமுக கட்டுரைகள் விமர்சனங்கள் அல்ல. எடுத்துக்கொண்ட படைப்புகளின் நல்ல அம்சங்களை கூறி மக்களுக்கு அவற்றை அறிமுகம் செய்திருக்கிறார். ஆனால் குறிப்பாக ஜெயகரனின் சிறுகதைகள், இளங்கோவின் மெக்சிகோ நாவல், குமுளி நாவல் முதலியவை பற்றிய அறிமுக குறிப்புகளில் படைப்புகளில் அழகியல் பற்றி குறிப்பிட்டிருக்கும் விக்னேஸ்வரனின் கருத்துக்கள் முக்கியமானவை. எனது பார்வையும் அவரது பார்வையும் இந்த விடயத்தில் தான் மிகவும் ஒத்துப்போகின்றன. 70களில் அல்லது அதற்கு முந்தைய தசாப்தத்தில் இருந்தே கலைக்காகவா மக்களுக்காகவா என்ற விவாதம் பெரிதாக இருந்தது. படைப்புகளில் சொல்லப்படும் கருத்துக்களே சிறந்த படைப்புகளுக்கான அளவுகோலாக இருந்தன. அதனால் வானொலியில் நாடக தயாரிப்பாளர்களாக பணியாற்றிய நாம் மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம். கருத்துக்களே முக்கியம் என்று நம்பிய பலர் வலிந்து அக்காலத்தில் அடிக்கடி பேசப்பட்ட சீதனம், சாதியம் போன்ற விடயங்களை உரையாடல்களாக எழுதிவிட்டு நாடகம் என்று நமக்கு அனுப்புவார்கள். அதை நாடகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாம் நிராகரித்தால் அவர்களில் சிலர் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன மேலதிகாரிகளுக்கு, சிலர் ஒலிபரப்புத்துறை அமைச்சரையும் கூட சென்று முறையிடுவார்கள். மேலிடத்திலிருந்து தமிழ் நிர்வாகத்திடம் அது பற்றி கேள்வி கேட்கப்பட்டால் நிராகரிக்கப்பட்ட பிரதியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிராகரித்தமைக்கான காரணத்தை எழுதி அனுப்ப வேண்டும். அவ்வாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதிலே சாதி பிரச்சனை, சீதன பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை கண்டிக்கும் வசனங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்த பிரதியில் அத்தனை முற்போக்கான கருத்துக்கள் இருக்கின்றனவே, ஏன் நிராகரித்தீர்கள் என்று கேட்பார்கள். கருத்துக்கள் சரி, அதிலே நாடகத்துக்கான படைப்பு திறன், அழகியல் போன்ற எந்த அம்சங்களும் இல்லை, வெறும் வசனங்கள் மட்டுமே இருக்கின்றன என்று மேலிடத்தின் கேள்விக்கு விளக்கம் அளிப்பது மிகவும் சிரமமான விடயமாக இருந்தது. ஒரு கலைப்படைப்பிலே உள்ள அல்லது இருக்க வேண்டிய அழகியல் பற்றி பிறருக்கு எடுத்துச் சொல்வது மிகவும் கடினமான செயல். அதை உணர முடியுமே அன்றி விளங்கப்படுத்துவது கடினமானது. அழகியலை உணரக்கூடிய விதத்தில் படைப்புகளை படைப்பவர்கள் தான் சிறந்த படைப்பாளிகள். அத்தகைய அழகியல் நிறைந்ததாக ஜெயகரனின் சிறுகதைகளும் குமுளி நாவலும் இருப்பதாக விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார். அழகியல் என்பது யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. அது நமது வாழ்வில் வேண்டிய அளவு இருக்கிறது. தாய் அன்பு, தந்தையின் கரிசனை, சகோதர பாசம், சக மனிதர்கள் மீதும் சக உயிர்களிடத்தும் காட்டும் அன்பு, இரக்கம் போன்றவை வெளிப்படும் செயற்பாடுகள், நேர்மை, உண்மை, சத்தியம், கடும் உழைப்பாளியின் வியர்வை, சிரிப்பு என்பன போன்ற எண்ணற்ற அழகிய விடயங்கள் எம்மை சுற்றி விரவி கிடக்கின்றன. அவை உரிய விதத்திலே படைக்கப்படும் போது அந்த படைப்புகள் உயிர்ப்படைகின்றன. அந்த உயிர்ப்பே அழகுணர்ச்சி. பல விமர்சகர்களும் வாசகர்களும் படைப்புகளில் என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்பதில் தமது முழு கவனத்தையும் செலுத்துவதால் அழகியலை கவனிக்க தவறிவிடுகிறார்கள்.
படைப்புகளில் யதார்த்தம் என்பது உள்ளதை உள்ளபடியே காட்டுவதல்ல, உள்ளதை சிறிது மிகைப்படுத்தி அல்லது அழகுபடுத்தி கொடுக்க வேண்டும். அந்த சிறு அழகுபடுத்தல் என்பது உணவுக்கு உப்பு சேர்ப்பது போன்றது. அந்த அளவு தெரிந்தவர்கள் சிறந்த படைப்பாளிகளாக உயர்கிறார்கள். இந்திய கலை படைப்புகளில் இந்த அழகுணர்வு மிகைப்படுத்தப்படுவதை அவை யதார்த்தமற்ற படைப்புகளாக வெளிவருவதற்கான காரணம். ஆனால் அந்த மிகைப்படுத்தலை மக்கள் விரும்புகிறார்கள். இலங்கையில் கலை இலக்கிய படைப்புகளில் இத்தகைய அளவீடுகளை செய்தவர்கள் அப்போது விமர்சன துறையில் தனித்துவம் மிக்கவர்களாக திகழ்ந்த பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் கைலாசபதி போன்றவர்கள். இவர்கள் திறனாய்வு துறையில் பெயர் பெற்று விளங்கியவர்கள். பல்கலைக்கழக சமூகத்தைச் சேர்ந்த அறிவாளிகள் பலர் கலை இலக்கிய சமூக விமர்சகர்களாக அங்கீகாரம் பெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களும் குழு மனப்பான்மையில் இயங்கியவர்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் அத்தகைய விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கூட வந்திருக்கலாம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் பின்னாட்களில் இலக்கியத்தின் சமூக அம்சங்களில் கவனம் செலுத்திய அளவுக்கு அழகியல் அம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் என்று தன்னிலை விளக்கம் அளித்ததாக நூலில் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டிருப்பது மனதுக்கு ஆறுதல் அளிக்கிறது. இதில் இடம்பெற்றிருக்கும் அறிமுக கட்டுரைகள் எனது பழைய நினைவுகளை தூண்டின என்று குறிப்பிட்டிருந்தேன். அப்படி எனது சிந்தனையை தூண்டிய ஒரு கட்டுரை பண்டாரநாயக்கா முதல் JVP வரை என்கிற அரசியல் கட்டுரை. அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பேராசிரியர் GP கீரவல்ல அவர்களும் சரி, அதை ஒட்டிய விக்னேஸ்வரனது குறிப்புகளும் சரி மிக முக்கியமானவை. 1971ஆம் ஆண்டு JVP கிளர்ச்சி ஆரம்பித்த போது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தில் இளம் ஒலிபரப்பு உதவியாளராக சேர்ந்து ஒரு வருடத்தை பூர்த்தி செய்திருந்த எமக்கு புதியதொரு அனுபவத்தை தந்தது. அப்போது தமிழ் ஒலிபரப்பு உதவியாளர்களான உண்மைத்தான் நம்பிக்கைக்குரியவர்களாக நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும் தொடர் கலையகங்களை இயக்க நியமித்தார்கள். சிங்கள இளைஞர்கள், குறிப்பாக இலங்கையின் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டார்கள். பின்னர் 1986ஆம் ஆண்டு பிரதான தபால் தந்தி அலுவலகம் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான போது ஒளிபரப்பு நிலையங்களில் பணிபுரிந்த தமிழ் உத்தியோகத்தர்கள் அனைவரும் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டமை மன வருத்தத்தை தந்தாலும் அதை ஒரு இனத்துவச நடவடிக்கையாக கருதாமல் பாதுகாப்புக்கான நடவடிக்கையாகவே பார்க்க முடிந்தது. JVPயின் 1971ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் வெற்றி அளிக்காமைக்கான முக்கிய காரணம் பெரும்பான்மை பொதுமக்கள் அதை ஆதரிக்கவில்லை என்பதே. இலங்கையில் ஏறத்தாழ 75% சனத்தொகை கொண்ட சிங்கள மக்களின் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் சென்று தமக்கு ஏற்ற அரசியல் மாற்றங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கையில் சிங்கள இளைஞர்கள் தமது அரசியல் செயற்பாடாக ஆயுதமேந்திய போராட்டத்தை நடத்தியமை அவசியமற்ற சாகச நடவடிக்கையாகவே பார்க்கப்பட்டது. அவர்கள் ஜனநாயக ரீதியாக போராடி ஆட்சியை கைப்பற்றலாம் என்பதே சிங்கள மக்களின் கருத்தாக இருந்தது. 53 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டு அது நிறைவேறியதையும் நாம் அறிவோம். ஆனால் தமிழ் இளைஞர்களின் ஆயுத போராட்டத்தை அந்த வகையில் பார்க்க முடியாது. நாட்டின் 74% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள அரசியல்வாதிகள் நிறைந்த பாராளுமன்றம் சென்று நாட்டின் 12% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களால் எதையுமே பெற முடியாது என்ற நிலையில் ஆயுத போராட்டமே தமது அரசியல் உரிமைகளை பெறுவதற்கான ஒரே வழி என்று கருதியதை யதார்த்த நிலை என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் அது நாட்டுக்குள்ளே மட்டும் நடந்து வெற்றி தோல்வி அடையக்கூடிய போராட்டம் அல்லவென்றும் புவிசார் அரசியல் நிலைப்பாடுகள் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் சார்பாகவே இருக்கும் என்றும் சிந்திக்கும் ஆற்றல் அப்போது எவருக்குமே இருக்கவில்லை. இருப்பினும் 1987ஆம் ஆண்டு இந்தியாவின் தலையீட்டால் ஏற்படுத்தப்பட்ட மாகாண ஆட்சி முறையை தமிழ் இளைஞர்களின் ஆயுத போராட்டத்தின் உச்சபட்ச சாதகமான விளைவாக கருத முடியும். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு அதை படிப்படியாக அபிவிருத்தி செய்து மதிநுட்பமிக்க அரசியல் அணுகுமுறைகளால் எமக்கான கௌரவமிக்க அரசியலை நிறுத்தி செய்திருக்கலாம் என்று இப்போது பலரும் கருதுகிறார்கள். அதுவே எனது கருதலாகவும் இருக்கிறது. இக்கருத்தை நான் எனது நினைவு நல்லது நூலிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போது இலங்கை தமிழ் அரசியலில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. எமது வளமையான சவால்களும் வீரம் பேசும் அரசியல் அணுகுமுறைகளை தவிர்த்து புத்தி சாதுரியமிக்க அரசியலை எமது அரசியல்வாதிகளும் பொதுமக்களும் மேற்கொள்வதுதான் எமது அணுகுமுறையாக இருக்க வேண்டும். நாம் எப்போதுமே கடந்த காலத்திலேயே வாழ்வதுதான் எமது பிரதான பிரச்சனையாக கருதுகிறேன்.
இவை பற்றிய ஆழ்ந்த உரையாடல்களும் செயற்பாடுகளும் மிகவும் அவசியமானவை. இறுதியாக இந்த நூலில் உள்ள முதலாவது கட்டுரையான சமனற்ற நீதி என்ற ராஜரட்னம் அவர்களது நூல் பற்றிய விக்னேஸ்வரனின் அறிமுக கட்டுரை பற்றியும் பேச வேண்டும் என்று கருதியிருந்தேன். ஆனால் அதற்கான நேரம் போதாது என்று நினைக்கிறேன். உலக வல்லரசாகிய அமெரிக்காவில் நீதித்துறை மிகவும் பலவீனமாக இருப்பதாகவே கருதுகிறேன். எந்தவித சட்ட திட்டங்களையும் மதிக்காத, அரசியலமைப்பு சட்டத்தை கூட உதாசீனம் செய்கின்ற, பல்வேறுபட்ட குற்றச் செயல்கள் புரிவதையே வாடிக்கையாக கொண்டிருந்த நீதிமன்றத்தால் 34 வழக்குகளில் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலை மிகவும் பாரதூரமானது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்வாதியாகவே அவர் செயற்படுகின்றார். பெரும்பான்மையானவர்கள் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யும் அரசியல் முறையில் இருக்கும் பலவீனமே இதுதான். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஈரானுடனான யுத்தத்தில் அவர் வென்றுவிட்டால் இந்த உலகத்தையே சுடுகாடாக்கி விடக்கூடிய அபாயகரமான பேர்வழி ட்ரம்ப். இவர் இதிலிருந்து வெற்றி பெறக்கூடாது என்பதே எனது பிரார்த்தனை என்று கூறி, பல விடயங்களிலும் வாசகர்களின் சிந்தனையை தூண்டக்கூடிய நூல் அறிமுகங்களும் அனுபவ குறிப்புகளும் என்ற இந்த நூலை எழுதிய SK விக்னேஸ்வரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கட்டுரை எழுதியிருந்த விக்னேஸ்வரர்களுக்கும் அதை மிகக்குரிய கால அவகாசத்தை வாசித்து இருந்த அரசியலர்களுக்கும் நன்றி. இன்று 3 வெளியீடு அந்த அறிமுக உரையாடல் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக கனி விலகிய பகல் என்கின்ற அந்த நூலின்ற அறிமுக நடக்க இருக்கின்றது. அதில் நான் 3 பகுதியாக அதில் அந்த நூல் பற்றிய 3 நிகழ்ச்சிகள் அதில் நடக்க இருக்கின்றன. இயற்கை நியமனாக்களுக்கு எனக்கு விக்கேனியை தெரிஞ்ச ஒரு இதழியலாளராகவும் ஒரு சமூக அரசியல் செயற்பாட்டாளராகவும் தான் தெரிவிக்கின்றது. எனக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் விக்கேன் தன்னை சிறுகதையில் தோற்று கொண்டிருக்கிறேன் சொல்லி இலங்கையில் தான் இந்த கதைகள் கொண்ட விஷயம் இருந்தது. அந்த கதைகளில் ஒரு பயனுள்ள கதைகள் தான் இதில் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக அந்த கதைகளுடைய காலப்பகுதி அதில் இருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள், அந்த டைம் அந்த நிலவியல், அந்த வாழ்க்கை முறையில் அதில் பதியப்பட்டிருக்கிற நல்ல கதைகள் இந்த கதையில் இருக்குது. ஸோ அந்த கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை குரல் வழி அழைக்கையோடு செய்கிறதுக்கு இருக்கிற தாய்வீடு ஆலோசகர் குழுவில் இருக்கிற உறுப்பினர்களில் ஒருவரும் முக்கியமாக அறிவிப்பாளரும் எடுத்தாலும் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அது தவறல்ல. அவையோருக்கு வணக்கம். காலையில் இடியப்பத்திற்கு சம்பல் செய்வதற்காக தேங்காய் துருவி கொண்டிருந்த போதுதான் ராசம் அங்கு வந்தார். அம்மா ஒரு சீனி வாங்கியடா என்று சொல்லிக் கொண்டு வந்திருந்த பக்கத்து வீட்டு சிறுமியான ராசத்தை கண்டதும் தேங்காய் துருவதை நிறுத்திவிட்டு சீனி போத்தலை எடுத்து மூடியை திறந்து ஒரு மூடி அளவு சீனியை கொடுக்கவென்று அவள் அளந்து கொண்டிருந்தாள். அக்கா, சங்கதி ஒன்று தெரியும் எனக்கு. சிறுமி ராசம் தான் கேட்டான். என்ன என்பது போல தலையை நிறுத்தி அவளை பார்த்தாள் நாகம்மா. தெரியும். ராசத்தின் முகத்தில் ஒரு புருகுல். அவளது முகத்தில் தெரிந்த வெளுப்பு புன்னகையை கவனித்த நாகம்மா கேட்டாள். என்ன சங்கதி என்று சொல்ல, என்ன விஷயம் என்று சொல்லாமல் தெரியுமாட்டா? சொன்னாலே தெரியும். சின்னாச்சி ஆத்த இந்த சிவராத்திரிக்கு இன்றைக்கு பொம்பளை வீட்டுக்காரர் மாப்பிளை பார்க்க நேற்று வீட்டில் கிடைச்சிடும். பொம்பளையும் உத்தியோகம் பார்க்கிறாங்க. என்ன என்ன உலக சொன்னது. நான் திடுக்கிட்டு போய் இப்படி கேட்டதை இவள் தெரிந்து கொண்டிருப்பாளோ என்று ஒரு கணம் பயந்தாலும் இவள் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இப்படி கேட்கின்றாளோ என்ற எண்ணமும் தோன்றவே திகைப்போடு அவளை பார்த்தாள். அக்கா, சீனி கொண்டுள்ளது. ராசம் சிரித்துக் கொண்டே சொன்ன போதுதான் அவள் சுயநிலைக்கு வந்தாள். பிள்ளோய், நாகம்மா ஆட்சி கூப்பிடுவது கேட்டது. ராசத்தை அனுப்பிவிட்டு நாகம்மா எழுந்து கண்களை துளைத்துக் கொண்டு உட்புறமாக நடந்தார்.
என்று தொடங்கினார் செல்லம்மா. அவர் ஏதாவது பேச தொடங்க வேண்டுமாயின் இப்படித்தான் தொடங்குவார். தங்கம்மா பலகையை அடக்கி போட்டுக் கொண்டு என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தார். இப்ப முதல வரைங்க சிவசம்பன் கவர்னை அடியில வண்டியில் ஏறினான். அவன் தான் சொன்னான், சம்பந்தம் குழம்பினான் போலே என்று. எப்படி என்றாலும் உடனே ஒரு கல்யாணத்தை நடத்தி போடணும் என்று சின்னாட்சி கிளவி ஓடி திரிகிறாவா. அவற்றை வேலையும் போட்டுதாங்க. இனி யாரும் வர போதில்லை. தங்கம்மா குறுக்கட்டு குசு குசுத்தார். இப்ப வேலை போன உடனே பொம்பளை பகுதிய கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி போட்டுதான். அதால இவன் நல்லா மொக்கையிடப்பட்டிருந்தான். அதுதான் இனி எங்கே என்றாலும் சரி என்று ஓடி தெரியினான். கொஞ்சம் சொல்லிவிடு. தங்கம்மா சொல்லியை விட்டு விட்டு எழுந்து வெளியே வந்தார். நாகம்மா என்னதான் கிராமத்து சூழலில் வளர்ந்தவளாக இருந்தாலும் சிவராசனின் மனமாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் பேச்சு அல்ல. தான் நெசவுக்கு போகும் போதெல்லாம் நாளும் பொழுதும் பார்த்து சிரித்து பேசி ஆசை காட்டிய சிவராசன் வேலை கிடைத்ததும் வேறு இடத்தில் பெண் பார்க்க ஒப்புக்கொண்ட விடயம் அவள் மனதில் ஆழமாய் பாதித்து விட்டது. அதை ஒன்றும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவள் மனம் சுக்கு நூறாகிவிட்டது. வேலை போனதும் திரும்பவும் ஊருக்கே வந்துவிட்ட சிவராசன் இப்போதும் நெசவுக்கு போகும் போதும் வரும்போதும் தன் மீது கண்களை வைத்திருந்து நெருங்கி வர முயல்வதை மிகவும் வருந்தாள் அவள். அவன் தன்னை மோசம் செய்ததை விடவும் இப்போது தன்னுடன் பழக நினைப்பது அவளுக்கு மிகவும் ஆவேசத்தையே ஏற்படுத்துவதாக இருந்தது. அவனுக்காக அவனது நினைவிலேயே ஒவ்வொரு கணமும் உருகிய அவள் மனம் எப்படியோ இறுகி இப்போதெல்லாம் அவனை காணும் போதெல்லாம் அவளுக்கு எரிச்சலாக வந்தது. அன்று காலை செல்லம்மான் சாப்பாட்டுக்கு பிறகு ஆறுதலாக வெற்றிலை போடுவதற்காக வெற்றிலை கட்டத்தை எடுத்து வைத்து பாக்கி சீவி கொண்டிருந்த போது தனது உடுப்பு சட்டைகளை தோய்ப்பதற்காக என்று எடுத்துக்கொண்டு வந்த தங்கம் நாகம்மா அவரை பார்த்து சொன்னார், அப்பு, நான் இனி நெசவுக்கு போகல. ஏன் என்று கேட்பார் என்று அவள் எதிர்பார்த்தார். ஆனால் அவரும், ஓமோ, நானும் நினைச்ச நான் மறிக்கணும் என்று. இனி போறது சரியில்லை தானே. அவர் சொன்னது அவளுக்கு விளங்கவில்லை. அவர் புன்னகைத்தபடியே வாய்க்குள் வெற்றிலையை போட்டுக்கொண்டு எழுந்து நடந்தார். அன்று இரவு தங்கம்மா அதற்கு விளக்கம் சொன்ன போது அவன் அதிர்ந்தே போனான். ஆச்சி, என்ன இது? என்ன கேட்பது என்று தெரியாமல் விக்கித்த அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். தங்கம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிவராசனுக்கும் அவளுக்கும் சாதகம் பொருந்தி இருப்பதாகவும் ஆவணியில் கல்யாணம் நடக்கும் என்றும் தான் சொன்னது இவளுக்கு ஏன் இப்படி அழுகையை கொண்டு வரவன்? இது என்ன இது என்ன அழுகை? நாகம்மாவின் அழுகை தொடர்ந்தது. அழுகையை விட்டுகளும் ஏன் அவர் உனக்கு பிடிக்கலையோ? நாகம்மாவின் அழுகை ஓயவும் இல்லை, தங்கம்மாவுக்கு பதில் கிடைக்கவும் இல்லை. நாட்கள் ஓடின. கல்யாணத்தை செல்லம்மா தடல் புடலாக நடத்தி வைத்தார். அன்று கல்யாணத்தன்று இரவு எல்லாம் முடிந்து எல்லோரும் போன பின்னர் பந்தலின் கீழ் செல்லம்மானும் வேறு யாரோ இருவரும் இருந்து ஏதோ கதைத்துக் கொண்டிருந்தார்கள். அருகே பெட்ரோல் மேக்ஸ் லைட்டின் முன்பு 4-5 சிறுவர்கள் கூடியிருந்து அதில் தெரியும் தம் முகங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உள்ளே நாகம்மா மெல்ல அழைத்தபடி நாகம்மாவின் தோளில் கையை வைத்து அவளை மெதுவாக தனக்காக இழுத்தான் சிவராசன். அவ்வளவுதான். என்று அவள் பத்திரகாளியாக அதுவரை அடக்கி வைத்திருந்த இடிமலை ஒன்று பொங்கிவிட்டது போல செல்கிறான். இது தாக்கங்கள் எனும் சிறுகதையின் ஒரு பகுதி. சிறுத்திரன் ஜூலை 1981 வெளியானது. அவ்வையக்கா விக்கியண்ணாவை காண்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு
கதை. ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான பாசம் பிணைப்பு இல்லாமை. வாய் விட்டு அழுதும் மாளா துயரம் இது. செக்கோவின் குதிரைக்காரனுக்கு அவனுடைய கவலையை கேட்க ஒரு குதிரையாவது இருந்தது. எனக்கு எனக்கு மூத்த மகள் தோளில் ஏறி உட்கார்ந்தார். அவளது ஸ்பரிசம் ஏற்படுத்திய சுகத்தில் ஒரு கணம் இவனது கவலைகள் கரிந்து போனதொரு உணர்வு. ஒரு ஆய் குடும்பமா அப்பாவுக்கு? அவளிடம் கேட்டான் இவன். ஏனப்பா, உங்களுக்கு என்னையில ஆசையா? அவள் திருப்பி இவனிடம் கேட்டான். சொன்னதை கேள்வி கேட்காமல் செய்யும் பழக்கமே கிடையாது அவளுக்கு. ஓ, நிறைய, இவன் பதில் சொன்னான். பொய் பொய் என்று அவள் கத்துவது போல உரத்து சொன்னான். இவன் இதற்கு பதில் சொல்ல முதல் அவளே தான் அப்படி சொன்னதற்கான காரணத்தையும் சொன்னான். நீங்கள் நேற்று என்ன பாக்குக்கு கூட்டிக் கொண்டு போயில தானே? நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன் தானே நாளைக்கு கூட்டிக் கொண்டு போறது. இல்ல, நீங்கள் இப்படித்தான் நெடுகவும் சொல்லுவீங்க. ஒரு நாளும் கூட்டிக் கொண்டு போக மாட்டீங்க. உங்களுக்கும் சுகம் இல்லாமல் வாங்குறேன், அப்பா அம்மா இருக்கும் காய்ச்சல் வாங்குறேன். பொய் தானே சொல்றீங்க. இப்போது அவள் தோளை விட்டு இறங்கி விட்டிருந்தாள். ஒரு கணம் சலித்து போய்விட்டதாக இவன் உணர்ந்தார். ஒரு முத்தத்தை பெற இவ்வளவு பேச வேண்டி இருக்கின்றதே என்று தவிப்பு. எங்கே பிழை இருக்கிறது? ஏன் தான் இப்படி ஒரு சிக்கல் எனக்கு மட்டும் வருகிறது? எல்லோருமே சந்தோஷப்படுகிற மாதிரி நான் இவளை எங்கெல்லாம் கூட்டி போயிருக்கிறேன். ஆனாலும் இவள், இந்த குழந்தை இப்படித்தான் பேசுகிறாளே, ஏன் ஏன்? நான் எழுந்து நின்றேன். அடிவாரத்தில் இருந்து மிரட்டிக் கொண்டிருந்த சூரியன் கடலினுள் குதித்தே விட்டான். முழு சூழலும் இருளாகிவிட்டிருந்தது. கடற்கரையில் உட்கார்ந்திருந்த பலர் எழுந்து போய்விட்டிருந்தார்கள். மகள் மட்டும் உற்சாகமாக மண் கிண்டிக் கொண்டிருந்தார். அப்பா ஒரு முத்தம் தருமாறு கேட்டார் என்பது அவளுக்கு ஞாபகம் இருப்பதாகவே தெரியவில்லை. என்னை அறியாமலே திரும்பி வீடு நோக்கி நடக்க தொடங்கினேன். அப்பா என்று அலர்ந்தான். திடுக்கிட்டு என்ன மகள் என்று கேட்டேன். என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்பா என்று அழுதபடி ஓடி வந்தார். திடீரென ஏதோ மண்டையில் அவசர வேகத்தோடு தாக்கியது போல உணர்ந்தேன். புத்தகங்களும் விவாதங்களும் உணர்த்தாத ஒரு தத்துவமாக அவள் என் மீது தாவியமை அமைந்தது. தூக்கி அணைத்தபடி கேட்டேன். பயந்துட்டீங்களோ? நெஞ்சுடன் தன்னை இறுக அணைத்தபடி அவள் சொன்னாள். என்ன விட்டுட்டு போக பாத்தியலே? விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். இல்லை இல்லை என்று அவள் முதுகை தடவிவிட்டேன். உடனே சமாதானமாக்கிவிட்டாள். அழுகை அடங்கியது. என்னை தவிர்த்துக் கொண்டு கீழே இறங்கினான். சரி வாங்க பாப்போ என்று முன்னே நடக்க தொடங்கினான். நான் நடந்தேன், அவளை தொடர்ந்தபடி. சிறிது நேர மௌன நடையின் பின் அவள் சொன்னாள். நான் நல்லா பயந்துட்டேன். உங்களுக்கு என்னிலே ஆசை இல்லை தானே? அதானே விட்டுட்டு போனீங்கள். அந்த பிஞ்சு மனதின் கேள்விகள் என்னை என்னவோ செய்தன. நெஞ்சை பிடித்து உழுப்புவது போல் என்னவோ செய்தன. ஓ, எனது உலகம், எனது உலகம். சொல்லுங்கப்பா, ஆசை இல்லை தானே? இல்லை பொண்ணு, சரியான ஆசைதான். சொல்லியபடி அவளை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டேன். மற்ற பக்கம் மறு கன்னத்தை காட்டியபடி கேட்டான். கொடுத்தேன். அப்பாவுக்கு என்று கேட்டேன். கன்னத்தை காட்டியவள். நான் மாட்டேன், தாடி குத்தும் என்றபடி என் பிடியிலிருந்து பிடித்துக் கொண்டு இறங்கி முன்னாக ஓடினாள். நான் மெல்ல தொடர்ந்தேன். புரிதலும் புரிதல் புரிதலும் எனும் சிறுகதையிலிருந்து ஒரு பகுதி அது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி வேணா. அந்த பலபகுதியில் இருந்த கதையில் இருக்கிற அந்த சிறப்பான அம்சமே வந்து அந்த நேரத்தில் இருந்த அந்த வாழ்வியல் பிரதிபலித்து கொண்டிருக்கிற அந்த மொழியும் இதுவும் தான்.
இப்போ அந்த நூல் பற்றிய அறிமுறையை வந்து ஆற்ற இருக்கிறார் வந்து அன்பு வந்து உங்களுடைய இருக்கும் வந்து மிக நெடுகாலமாக வந்து இளவயதிலிருந்து பத்திரிகை துறையில் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தவா ஒரு தேர்ந்த வாசகர். மற்ற எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு தர்க்கபூர்வமாகவும் நுணுக்கமாகவும் வந்து தன் வாதங்களை வந்து புத்தகங்களை வாசித்து அதில் வந்து தனக்கு தன் அபிப்பிராயங்களை வந்து வெளிப்படையாக சொல்றது வந்து கூட வந்து நான் கவனிச்சிருக்கிற ஒரு பண்பு. அடுத்த வந்து நூல்பற்றி அறிமுறையாற்றுவதற்கு வந்து அன்பு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பொழுது திரு விக்னேஸ்வரன் அவர்களால் வெவ்வேறு காலப்பகுதிகளில் எழுதப்பட்ட 13 சிறுகதைகளின் தொகுப்பான பனி இலக்கிய பகல் என்ற நூல் பற்றிய கருத்தினை பகிர்ந்து கொள்வதற்கு நான் இங்கு அழைக்கப்பட்டுள்ளேன். இந்த வாய்ப்புக்கு முதலில் திரு விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் தோழர் அருள்மொழிவர்மன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துவிட்டு உரைப்பு செல்லலாம் என நினைக்கிறேன். இந்நூல் குறித்து சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் இக்கதைகள் காலத்தின் அடுக்குகள் வழியாகவும் மனித அடையாளங்களின் வழியாகவும் வாழ்வின் நுண்ணிய அனுபவங்கள் வழியாகவும் நம்மை அழைத்து செல்லும் ஒரு எழுத்து பயணமாக அமைந்திருந்தது. இந்நூல் வாசிப்பினூடே ஒரு எழுத்தாளரின் எழுத்து பணியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் மட்டுமல்லாது தன்னை சுற்றியுள்ள உலகத்தையும் மாற்றங்களையும் புரிந்து கொள்ள முயலும் ஒரு சாமானிய மனிதரின் பரிணாமத்தையும் நாம் காணலாம். வாழ்க்கை என்பது நாம் விரும்பும் ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் ஏற்று அதில் வாழ்ந்து முடிப்பதாக யாருக்கும் அமைந்துவிடுவதில்லை. நமது வாழ்வியல் அனுபவங்களும் அடையாளங்களும் அறிவு பரிமாற்றமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துதான் நாம் யாராக மாறுகிறோம் என்பது நிர்ணயம் செய்யப்படுகிறது. எழுதப்படாத இந்த நியதியின் நினைவூட்டலை இக்கதைகளின் வாசிப்பின் போது நிச்சயம் உணர முடியும். எழுத்தாளரின் சூழல், எழுத்து, முதிர்ச்சி, புரிதல் என பல்வேறு பரிமாணங்களிலும் ஏற்படும் மாற்றத்தை உணர்ந்தபடியே வாசிப்பு தொடர்ந்தது. இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள 13 கதைகள் குறித்தும் தனித்தனியாக பேசத் தொடங்கினால் அது மிக நீண்ட உரையாக மாறிவிடும். ஆகவே இந்த நூல் வாசிப்பு எனக்குள் உருவாக்கிய சில அதிர்வுகளையும் உணர்வுகளையும் மட்டுமே இங்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உணர்ந்தவை தவறாக இருக்கலாம், ஆனால் கருத்து கூறல் என்று வரும்போது எனது வாசிப்பின் போது நான் உணர்ந்தவற்றையே நேர்மையாக பகிர விரும்புகிறேன். இந்த 13 கதைகளில் முதல் 5 கதைகளும் போர்மிகம் தாயகத்தில் சூழ முன்னரான காலத்தில், அதாவது 70களின் இறுதியில் அல்லது 80களின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட சாதாரண எளிய மனிதனின் பாடுகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் கதைகள். ஏழை எளிய மக்களின் பாடுகள் என்று வரும்போது அவற்றிலும் ஏதோ ஒரு வகை சோகம், வலி என துயர பக்கங்கள் இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் இந்த முதல் 5 கதைகளையும் படிக்கும் போது நான் நிம்மதி பெருமூச்சு விட்டபடி வாசித்தேன். போர், இழப்பு, போராட்டம், இடப்பெயர்வு, அகதி வாழ்வு போன்ற களங்களில் உருவான கதைகளையே நமது தலைமுறை வளர்ந்த காலங்களில் பெரும்பாலும் வாசித்திருக்கும். நானும் என் வாழ்நாள் வாசிப்பின் பெரும்பான்மையான காலத்தை போர், அகதி வாழ்க்கை மற்றும் அதனால் ஏற்படும் துயர் மிகுந்த வாழ்வு மற்றும் அது குறித்த அரசியல் என வெளிவந்த கதைகளையும் நூல்களையும் வாசிக்கத்தான் செலவிட்டுள்ளேன். அவை இல்லாத கதைகளை எங்கள் எழுத்தாளர்கள் எழுதி நான் வாசித்து பல நாட்கள் ஆகின்றன. ஆகவே முதல் 5 கதைகளும் போர், அகதி வாழ்வு என்று இல்லாமல் நகர்கின்றன என்ற வகையில் நிம்மதியை தருவதாக இருந்தன. ஆனால் நூலின் பின்னால் வரும் கதைகள், குறிப்பாக 3 மழைக்கால இரவுகள், இது கதையல்ல போன்ற கதைகளின் வாசிப்பு, அதுவும் இந்த மே மாதத்தில் பழமையாக எப்போதும் இருக்கும் மனப்பாரத்துடன் சேர்த்து வாசிக்கும் போது இத்தனை இழந்த பின்னும் வந்து நிற்கிறோம், இதை பெற்றோம் என்ற அதே சுழற்சிக்கும் மன அழுத்தத்துக்குமே திரும்பும்படியாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் 5 கதைகளும் ஏழ்மை மற்றும் அன்றாட வாழ்வுக்கான போராட்டத்தில் சிக்கி தவிக்கும் எளிய குடும்பங்களை பற்றிய கதைகளாக இருந்தன. கதை மாந்தர்கள் ஏழைகளாக பலவீனமானவர்களாக இருந்தாலும் தங்கள் ஒழுக்கத்தையும் மன வலிமையையும் கைவிடாமல் தாழ்ந்து போகாமல் வாழ எத்தனிப்பதை இந்த கதைகள் வெளிக்கொணர முயல்கின்றன என சொல்லலாம். புரிதலும் மற்றும் திரை விலகும் துயர் ஆகிய 2 கதைகளும் மனித உணர்வுகள் குறித்தவை. ஒரு சமயத்தில் காதலில், அன்பில் திளைத்த இணையர்கள் எந்த புள்ளியில் தனியன்களாகிறார்கள். ஒருவரது செயல் குறித்து மற்றவருக்கு எந்த கடப்பாடும் கட்டுப்பாடும் இல்லாமல் ஆகிவிடுகிறது என்றால் இந்த உறவுக்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வியை முன்வைத்து பதிலையும் தர முயற்சிப்பதாக அமைந்தன. உளவியல் ரீதியாக பார்ப்போமானால் இது
பழக்கமான நெருக்கத்தின் மங்குதல் என்று பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்தில் எல்லாமே புதுமை, பேசுவதற்கு நிறைய விஷயங்கள், ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்கும் ஆர்வம் இருக்கும். ஆண்டுகள் கடந்த பின் வேலை அழுத்தம், குழந்தைகள், பொறுப்புகள் இவற்றின் பாதிப்பால் இளைஞர்கள் கணவன் மனைவியாக தொடர்ந்து இருந்தாலும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பது குறைந்துவிடும் நிலை தோன்றுகிறது. இந்த படிநிலையில் வாழ்க்கை கடமைகள் மட்டுமாக மாறுவதால் நாம் ஒன்றாக வாழ்கிறோம், ஆனால் மனதளவில் இணைந்திருக்கிறோமா என்ற கேள்வி உருவாகுவதை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இதனை parallel life syndrome என்பார்கள். அதாவது இணையர் இருவரும் வாழ்வை ஒன்றாக சுமந்தாலும் மனதளவில் இணைப்பு இழந்து இருவேறு பக்கமாக தனித்தனியாக வாழவில்லை. ஒருவரை ஒருவர் இன்னும் நேசித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் வேலைகளை பகிர்ந்து உதவி செய்தபடி இருந்தாலும் பல இணையர்களின் வாழ்வில் மெதுவாக ஏற்படும் ஒரு உணர்ச்சி மாற்றம், நெருக்கம் குறைதல், ஒன்றாக இருந்தும் தனிமை உணர்வு ஆகியன குறித்து இக்கதைகள் பேசுகின்றன. உறவுகள் ஒரே நாளில் திடீரென்று உடைந்து போவதில்லை. பெரும்பாலும் அவை பேசப்படாத அமைதிகளுக்குள், சொல்லப்படாத உணர்வுகளுக்குள் மெதுவாக விலகி செல்கின்றன. அந்த விலகலின் வலியும் அந்த விலகலை தவிர்க்க முயலும் மனங்களின் போராட்டமும் தான் இக்கதைகளின் பேசுபொருளாக நம் முன் விரிகின்றன என்று சொல்லலாம். மௌனிக்கின்ற சுமைகள் என்ற கதையின் பிரதான பாத்திரம் ஒரு முன்னாள் ஆசிரியர். சொந்த ஊரில் ஆசிரியராக இருந்தவர் என்ற வகையில் ஒரு காலத்தில் அவருடைய குரலுக்கும் இருப்புக்கும் சமூக அர்த்தமும் மதிப்பும் இருந்தது. ஆனால் காலத்தின் சுழற்சியில் அவர் அடக்குமுறை சூழலில் சிக்கிக் கொள்கிறார். சாதாரண கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துவதே குடும்பத்தினால் தடுக்கப்படுகிறது. இதனால் அவர் மெதுவாக தனது உணர்வுகளை அடக்குகிறார், கருத்துக்களை விழுங்குகிறார். ஒரு மனிதன் அவனது உடல் இறக்கும் போது மட்டும் இறப்பதில்லை, தன் உணர்வுகளையும் கருத்துக்களையும் சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாத போது அவனுள் இருக்கும் ஒரு பகுதி மெதுவாக இறக்க தொடங்குகிறது என்று சொல்வார்கள். இக்கதையின் முக்கிய பாத்திரமான அந்த ஆசிரியர் கதாபாத்திரத்திற்கும் அது நடக்கிறது. நீண்ட கால கட்டுப்பாட்டாலும் முதுமையாலும் அது மனச்சிதைவாக மாற அவர் அமைதிக்குள் தள்ளப்படுகிறார். பயத்தாலும் வயதான உதவியற்ற நிலையாலும் உருவாகும் உள்ளார்ந்த மூடல் நிலையில் அவர் வாழத் தொடங்குகிறார். இக்கதையில் மகளின் கதாபாத்திரமும் முக்கியமானது. அவள் கொடூரமானவள் என்று சொல்வதற்கு இல்லை, அவள் பயத்தில் வாழ்கிறாள். தந்தை ஏதாவது சொல்ல போனால் குடும்பத்திற்கே பிரச்சனையாக வந்துடலாம். அவரிடத்தில் தனது துணைவரையும் சமாளிக்க வேண்டும் என்பதால் தந்தையை மௌனப்படுத்த முயல்கிறாள். சொல்ல போனால் இதுதான் அரசு அடக்குமுறையின் மிக ஆழமான தாக்கங்களில் ஒன்று. அதாவது அரசு அடக்குமுறை இயந்திரம் மனிதர்களை மௌனப்படுத்துவதற்கு முன்பே மக்கள் தாங்களாகவே தங்களை மௌனப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அதுவே கதையிலும் நடக்கிறது. ஒரு காலத்தில் அந்த ஆசிரியர் கதாபாத்திரம் எப்படி வாழ்ந்தார் என்பது அவர் மனைவிக்கு மிக நன்றாக தெரியுமாகையால் அவர் அமைதியாகி கொண்டு போவதை பார்த்தபடி இருக்கும் மனைவி கணவர் உயிருடன் இருந்த போதே அவரை இழந்தது போன்ற துக்கத்தை அனுபவிக்கிறார். கதையின் இறுதியில் ஆசிரியர் இறந்த பிறகும் மனைவி மகளிடம் அதை சொல்ல சென்று கதவை தட்டாமல் தயங்கி நிற்கிறார். அந்த இடத்தில் மனைவியின் தயக்கம் வெறும் துக்கத்தை மட்டுமல்ல, வீட்டுக்குள் நீண்ட காலமாக நிலைத்திருந்த பயம் மற்றும் அடக்குமுறையின் தாக்கத்தையும் வெளிக்கொணர்கிறார். நீண்ட கால அடக்குமுறை என்பது உடல்களை மட்டும் சிறைப்பிடிக்காது, மனிதர்களின் தனித்துவத்தை சுருக்கி உறவுகளை மௌனப்படுத்தி குடும்பங்களுக்குள்ளும் பயத்தை சாதாரணமாக மாற்றிவிடும் என்ற உண்மையை சொல்வதாக இக்கதையின் வாசிப்பு அனுபவம் அமைகிறது. வேலிகள் என்ற கதை அதிகாரம் கொண்டவர்களிடம் எதிர்த்து பேச முடியாத ஒரு சாதாரண மனிதனின் உள்ளார்ந்த கோபம், அவமானம் மற்றும் இயலாமையை பேசுவதாக அமைந்திருந்தது. எங்கட கவர்மெண்ட் நாங்க நினைச்சால் என்னவும் செய்வோம், உன்னை பஸ் ஓடாமலும் பண்ணவும் எங்களுக்கு செய்ய முடியும் என்று சிங்களத்தில் சொன்னது விளங்கிய ஒரே ஆளான கதைநாயகன் அவ்விடத்தில் செய்வதறியாது அமைதி காக்கிறார். பஸ் விட்டு இறங்கியதும் வேலி அருகில் படுத்திருந்த நாய்க்குட்டிக்கு கட்டிய ஒரு உதை கொடுத்துவிட்டு அது ஓலமிடுவதை கவனியாமல் நடக்கிறார். அதிகாரம் உள்ளவர்களிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்த முடியாத கதைநாயகன் தனது அடக்கி வைத்த கோபத்தையும் அவமானத்தையும் ஒரு பலவீனமான உயிரினத்தின் மீது காட்டும் இயலாத்தன்மையை நாம் இக்கதையில் பார்க்கிறோம். மொத்தத்தில் ஒடுக்குமுறையால் உருவாகும் மன அழுத்தத்தையும் உள்ளார்ந்த வேதனையையும் பேசுவதாக இக்கதை அமைந்துள்ளது. தனி இளகிய பகல் என்ற கதை போர், தனிமை, மன அழுத்தம் ஆகியவை ஒன்றாக கலந்த ஒரு உளவியல் வகை கதை. வெளியே போர் சூழல் நிலவுகிறது, குண்டுவெடிப்பும் துப்பாக்கிச் சூடும் தொடர்ந்து கேட்கிறது. கதை நாயகன் ஒரு தனிமையான இடத்தில் சிக்கிக் கொள்கிறான். அந்த தனிமை அவனுக்குள் பல விதமான எண்ணங்களை உருவாக்குகிறது. பயம், சந்தேகம், தேவையற்ற ஊகங்கள், யார் என்ன நினைப்பார்கள், தன்னை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் போன்ற கற்பனைகள் அவன் மனதை குழப்புகின்றன. வெளியில் போர் நடப்பதை போலவே அவன் மனதுக்குள்ளும் அமைதியற்ற மனப்போர் நடக்கிறது. இந்த மன அழுத்தத்தின் நடுவிலும் ஒரு சிறிய தருணம் அவனை திடீரென மாற்றுகிறது. அந்த இயல்பான நொடி அவனது மனதில் ஒளி ஏற்படுகிறது.
அவன் தன் பயத்தையும் குழப்பத்தையும் மறந்து அந்த காட்சியில் ஈர்க்கப்படுகிறான். மன அழுத்தம் மேலோங்கிய அச்சம் மிகுந்த சூழலிலும் எதிர்பாராத நிகழும் சிறிய உயிர்ப்புள்ள தருணங்களால் மனிதன் தற்காலிக நிம்மதியை பெற முடியும் என்பதை உணர்த்துவதாய் இச்சிறுகதை அமைந்திருந்தது. 3 மழைக்கால இரவுகள் என்ற கதை ஒரு மனிதனின் வாழ்வில் வெவ்வேறு காலகட்டங்களையும் அதன் போது மனிதர்கள் அனுபவிக்கும் பயம், இழப்பு, இடப்பெயர்வு ஆகியவற்றையும் மீள் நினைவாக கொண்டு வருகிறது. இக்கதையில் முதல் மழை இரவு குழந்தை பருவத்தில் நடக்கிறது. ஒரு மரம் பாரி விழுவது போர் வரப்போகும் அச்சத்தை முன்கூட்டியே உணர்த்தும் படிமம் போல அமைந்துள்ளது. 2வது மழை இரவு போரின் நடுவில் நிகழ்கிறது. அகதியாக கோவிலுக்கு ஓடி தஞ்சம் பெறும் நிலையில் எதிர்கொண்ட மற்றொரு மழை இரவை பேசுகிறது. 3வது மழை இரவு இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு காலத்தில் வீட்டை விட்டு உயிர் தப்பி ஓட வேண்டிய சூழல் குறித்து பேசுகிறது. இக்கதையின் மொத்த உணர்வு என்று பார்த்தோமானால் ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி படிப்படியாக போரால் சூழப்பட்டு குழந்தை பருவன் அச்சத்தில் இருந்து அகதி வாழ்க்கை வரை மாற்றமடைகிறது என்பதாகவே நகர்கிறது. அடுத்து ஞானோபதேசம் என்ற கதை. இக்கதை இயக்கத்துக்கு போராட செல்லும் ஒரு போராளியின் பரிணாமம் என்று சொல்லலாம். இந்த போராளி போராட்ட இயக்கம் ஒன்றில் இணைகிறார். ஆனால் இராணுவத்தின் நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டிருந்த அளவுக்கு தனது அமைப்பின் வளர்ச்சியோ செயல்பாடுகளோ பெரிய அளவு முன்னேற்றம் தரும் மாற்றங்களை கொண்டவையாக அமையவில்லை என்ற எண்ணம் அவரை சலிப்படைய வைக்கிறது. அந்த எண்ணத்தால் அவருக்கு ஏற்படும் மனப்போராட்டங்கள், அதையிட்டு எடுக்கும் முடிவுகள் குறித்த அலசலாக உள் விசாரணையாக அமைந்திருந்தது இந்த கதை. ஆரம்பத்தில் இக்கதையின் கதாபாத்திரம் எதிர்ப்பு என்பது அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வீரத்தன்மை கொண்ட உடனடி செயலாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறது. அடக்குமுறை எதிர்ப்பு என்பதற்கான பொருள் நேரடி தாக்குதல் நடவடிக்கைகளில் தான் இருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு அவர் சந்திக்கும் அரசியல் விவாதங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள், மக்களை ஒருங்கிணைக்கும் செயற்பாடுகள், கொள்கை சார்ந்த பேச்சுக்கள் என்பன அவருக்கு சலிப்பை தருபவனாகவும் பயனற்றவையாகவும் தோன்றுகின்றன. உளவியல் நோக்கில் பார்த்தோமானால் மனிதர்கள் பெரும்பாலும் கண்களுக்கு உடனடியாக புலப்படும் செயலைத்தான் அதிகம் விரும்புகிறார்கள். விடுதலையின் அறிவுசார் பரிமாணங்களை எதிர்கொள்வதற்கு முன்பே உணர்ச்சியை தூண்டும் நேரடி எதிர்வினைகளையும் வீரத்தன்மை கொண்ட தாக்குதல்களையும் தான் போராட்டத்தின் மையமாக கருதும் மனநிலை இதனால் தான் உருவாகிறது. கதையின் நாயகனும் போராட என சேர்ந்தவுடன் உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். உணர்ச்சி மீறிவிட்டால் அடக்குமுறைக்கு எதிராக அவசர எதிர் தாக்குதல்களை தனது இயக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறான். இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது விரக்தி அடைகிறான். கற்பனை செய்த போராட்டத்திற்கும் நிஜத்தில் நிகழும் அரசியல் செயல்பாடுகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளி அவனுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்த அதன் விளைவாக அவன் இயக்கத்தில் இருந்து விலக முடிவு செய்கிறான். ஆனால் சில அனுபவங்களும் காட்சி மாற்றங்களும் அவனது சிந்தனையை தெளிவுபடுத்துகின்றன. அவன் மீண்டும் இயக்கத்திற்கு திரும்புகிறான். உளவியல் ரீதியாக அந்த செயற்பாட்டாளரின் பயணம் என்பது உணர்ச்சியில் இருந்து புரிதலுக்கான பயணம், கனவுவாதத்தில் இருந்து முதிர்ச்சிக்கான பயணம், உடனடி கோபத்தில் இருந்து கொள்கைக்கான உறுதிப்பாடு என்று சொல்வதாக இக்கதை அமைகிறது. இது ஒரு கதை அல்ல. என்ற கதை ஆயுத போராட்டமும் அடக்குமுறைக்கு எதிரான எதிர்த்தாக்குதலும் தொடங்கப்பட்ட காலகட்டம் குறித்து பேசுகிறது. மறுபக்கத்தில் பார்த்தோமானால் இயக்கங்கள் வளர்ந்த ஒருவரோடொருவர் அடிபட்ட முரண்பட்ட காலகட்டத்தை களமாக கொண்டு எழுதப்பட்டது. கோவிந்தன் எழுதிய புதியதோர் உலகம்தான் இயக்கங்களிடையேயான உள்வழி முரண்பாடுகளை பற்றி நான் படிக்க நேர்ந்த ஒரு நூல். மற்றபடி நாங்கள் விளக்கம் தெரிந்த வயதுக்கு வந்தபோது இருந்ததெல்லாம் ஒரு இயக்கம்தான், வாசித்து கேட்டு தெரிந்தவைதான் மற்ற எல்லாம். அவரவருக்கு அவரவர் நியாயம். ஆயுதம் என்பது பேசும்போது எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும் என்பதை இத்தனை நாள் வாழ்வில் நான் புரிந்து கொண்டது. அந்த புரிதலின் வழியே இவ்வாசிப்பு நிகழ்ந்தது. காலப்போக்கில் உருவான இந்த மன முதிர்ச்சி இல்லையெனில் இது கதை என்பதை தாண்டி உறக்கத்தை கெடுக்கக்கூடிய அனுபவமாக இருந்திருக்கும். ஆக அந்த புரிதலின் வழி இந்த வாசிப்பை நிகழ்த்தும் முதிர்ச்சி இப்போது எனக்கு இருப்பது வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இக்கதை வரும் நிகழ்வுகளை சொல்வதற்காக என அல்லாமல், யார் மீதும் பழி போடுவதாக இல்லாமல், ஒரு சாரார் நோக்கி விரல் சுட்டுவதாக இல்லாமல், அந்த காலத்தின் உள்முரண்பாடுகள், மனித உறவுகளின் சிதைவுகள் மற்றும் அரசியல் நம்பிக்கைகளின் வேறுபாடுகள் ஆகியவற்றை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது. இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகள் நம் ஒவ்வொருவரின் உள்ளே வாழும் பல நான்களையும் சிந்திக்க அழைக்கும். இக்கதைகள் மன உணர்வுகளின் மற்றும் புரிதல் வேண்டிய தாபங்களின் நுணுக்கமான பிரதிபலிப்பு. மனித மனத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பல்வேறு உணர்வுகளின் நுட்பங்களை, அதன் முரண்பாடுகளை, அதன் மௌனங்களை அலசும் ஒரு பார்வையாக இந்த தொகுப்பு நிறைவடைகிறது. இவற்றை கதைகள் என்று சொல்வதை விட உணர்வுகளின் தர்க்கம், புரிதலை வேண்டிய மனப்போராட்டம், இது சரியா தவறா, நியாயமா அநியாயமா, முறையா பிழையா என்ற பல்வேறு உணர்வுகளின் மனப்போராட்டம். இதற்கு இதுதான் விடை என்றில்லாத, விடையில்லாத, முடிவில்லாத உளப்போராட்டம்.
வெளிப்புற உலகின் அனுபவங்களும் உள்ளார்ந்த மனசாட்சியின் உரையாடல்களும் ஒன்றோடொன்று மோதி கலக்கும் இடமாக இக்கதைகள் கோர்க்கப்பட்டிருந்தன. அதேவேளை போர், இடப்பெயர்வு, தனிமை, அதிகாரம் போன்ற சூழல்களில் மனிதன் தன்னை எவ்வாறு நிலைநிறுத்துகிறான் என்பதையும் அச்சமயம் அவனுக்குள் இருக்கும் நான்கள் பல நீதி நியாயங்களை பேசுவதையும் இக்கதைகள் வெளிப்படுத்தியிருந்தன. இந்த கதைகள் 1970களின் இறுதியிலிருந்து 2013 வரையான நீண்ட கால பகுதியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த 43 ஆண்டு கால பகுதியில் இடையிடையே எந்த கதையும் எழுதப்படாத நீண்ட இடைவெளிகளும் உண்டு. இந்த இடைவெளிகளில் ஏற்பட்ட அனுபவத்தை எழுத்தாளரின் மனத்தால் இன்னும் மொழியாக்க முடியவில்லை, அல்லது அந்த மௌன இடைவெளி சொல்ல முடியாத வலியின் வடிவம் இப்படி ஏதோ ஒன்றாக கொள்ளலாம். மனதிற்கு தாங்க முடியாத நினைவுகளை எமது அன்கான்சியஸ் மைண்ட் ஒடுக்க நினைக்கிறது என்பார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரது தத்துவத்தின்படி அன்கான்சியஸ் மைண்ட் ஒடுக்க நினைத்தாலும் அந்த நினைவுகள் முழுமையாக மறையாது, அவை வேறு வடிவில் திரும்பி வரும் என்பார். அதை எழுத்தாளர்கள் ஆங்காங்கே சில கதாபாத்திரங்களின் வழி கொட்டி செல்வார்கள். இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலவழி எழுத்தாளரின் மனதில் பல்வேறு குரல்கள் மோதிக்கொள்ளும் ஒரு போர்க்களமாகவே நிலைத்திருக்கிறது. இக்கருத்தின்படிதான் நாமம் திரு விக்னேஸ்வரன் அவர்களின் எழுத்து இடைவெளியை பார்க்கலாம் என நினைக்கிறேன். ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் அனுபவங்கள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கின்றன. மனித மனமும் தொடர்ந்து பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் பின்னாலே கிடைக்கும் அனுபவங்கள் நுட்பமானவையாகவும் ஆழமானவையாகவும் கூடுதல் பக்குவம் கொண்டவையாகவும் இருக்கும். ஒரு காலத்தில் குழப்பமாக தோன்றிய பல விஷயங்கள் பின்னர் புரிதலாக மாறுகின்றன. வலியாக இருந்த அனுபவங்கள் கூட பின்னாளில் சிந்தனைகளாக மாறுகின்றன. அந்த வகையில் எழுத்தாளரின் வாழ்க்கையின் பின்னாளில் உருவான அனுபவங்களும் பரிமாணங்களும் சமூக பார்வையும் இலக்கிய வடிவம் பெற வேண்டும். காலம் மனிதரை மாற்றுவது போலவே எழுத்தின் போக்கையும் மாற்றுகிறது. அந்த மாற்றத்தினை உள்வாங்கிய புதிய படைப்புகளை ஆசிரியர் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். பொதுவாக நாங்கள் ஒரு பிரதியோட வந்து வாசிக்கல, ஏற்கனவே நாங்கள் வந்து வாசிச்சு விஷயங்கள் அல்லது ஏற்கனவே அனுபவங்கள் போன்றவை வந்து இப்போ வந்து ஒரு பிரதியோட வந்து ஒரு அதுலேருந்து தான் வந்து புதிய புதிய வாசிப்புகளும் சாத்தியமாகும். ஸோ தன்னுடைய வாசிப்பு வந்து பயிர்ந்து விட்டேன். இந்த பணி அழகிய பகல் நூல் வந்து 3 பகுதி வந்து நிகழ்வு நடக்க இருக்கிறதா வந்து சொல்லியிருந்த முதல்ல வந்து அதில் 3வது பகுதியாக வந்து ஒரு அந்த நூலில் வந்து சில கவிதைகள் வந்து நடந்திருக்கிறது. அந்த கவிதை வாசிப்பு வந்து நடக்க இருக்குது. கவிதை வாசிப்பு நடத்திருக்கிறார் வந்து அரசி வந்து ஆல்ரெடி இந்த நூல்களிலிருந்து தெரிஞ்சிருக்கும். நாடகம், விமர்சனம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதை தவிர வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் கூட. அப்பா வந்து சிறுகதை கட்டுரைகள் எல்லாம் எழுதுறாருன்னு தெரியும், கவிதை எழுதுறாருன்னு நிறைய பேருக்கு எனக்கே நிறைய நாளா தெரியாது. ஆனா நிறைய கவிதைகள் முதல் கையெழுத்து பிரதியா கூட எழுதி வச்சிருந்து நான் பிறகு வளர்ந்த பிறகு கண்டிருக்கிறேன். இப்ப அது இருக்கோ தெரியாது, மத்தள வீட்டுல இருந்தது. கவிதைகள் வந்து பெருசா இதழ்களையோ பத்திரிகைகளோ வெளிவரவில்லை. இந்த புத்தகத்துல கடைசி கதையான ஞானோபதேசம் என்கிற கதையில 2 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கதைக்குள்ள 2 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதை வந்து இன்றைக்கு வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கதையை பற்றின ஒரு அறிமுகத்தை அன்பு அவர்கள் சொன்னார். அதாவது ஒரு போராளி போராட வேண்டும் என்று புறப்பட்டு போராட்ட இயக்கங்களுக்கு ஈடுபட்டிருக்கிற ஒருத்தனுக்கு ஏற்படுகின்ற மனக்குழப்பங்கள். அதுல முதலாவது கவிதை வந்து அந்த குழப்பத்தை பேசுகிறது. பிறகு அந்த இயக்கங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டிகளும் பிரச்சனைகளும் அதுகளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களால வரக்கூடிய ஒரு மனச்சரிப்பையும் அடுத்த கதை உண்மையான ஒரு சம்பவத்தை மையப்படுத்தினதுதான் 2வது கவிதை. 2 கவிதையும் இப்பொழுது நான் வாசிக்கிறேன். சென்று வருகிறேன் நண்பர்களே, சென்று வருகிறேன். தேச மக்களுக்கும் புரட்சிக்கும் துரோகம் அளித்தவர்களின் பட்டியலில் ஓடி போகின்ற எனது பெயரையும் பொறித்து வையுங்கள். நான் சென்று வருகிறேன். நேற்று வரை நாங்கள் பேசிய புரட்சி முழக்கங்களையும் புரட்சி கனவுகளையும் பௌத்திரமாக வைத்திருங்கள். காலம் காலமாய் பேசி கழிக்கலாம், காலம் காலமாய் பேசி கழிக்கலாம், சுமந்தும் திரியலாம். தடிமனான புத்தகங்களில் சிவப்பு மையினால் கோடுகள் போட்டு குரல் வளையில் வீக்கம் எடுக்கும் வரை சரிப்பே என்று விவாதிக்கின்ற உங்கள் சுதந்திரத்தை, குரல் வளையில் வீக்கம் எடுக்கும் வரை சரிப்பே என்று விவாதிக்கின்ற உங்கள் சுதந்திரத்தை நான் மதிக்கிறேன். உறுதி ஓடி சிவந்த நம் பூமியில் மண்டையோடுகள் இடர்படுகின்ற எமது தேசத்தின் வயல் வெளிகள்
இறந்து விழுந்த அவரது தோழரின் புதைகுழியின் மீது ஒரு பிடி மண்ணை இடுவதை விடவும் அதிகமாய் மயிர் பிளக்கும் பாரம் செய்தலில் புரட்சிக்காக 1000 செய்கிறார். 1000 நானோ துப்பாக்கி சுமந்து அணிநடை போடும் ஆக்கிரமப்பாளரின் சப்பாத்தொலியை, பிறந்தி வண்டியின் பேரிரைச்சலை, தீக்குளம் புகழ வெடித்து சிதறும் குண்டின் மொழியை, விடிந்து சரிந்த உணவர் வீட்டு மூலைகளுக்குள் இருந்து புறப்படும் உணவுகள் தம்மை கேட்க விரும்பி ஓடி போவது. புரட்சியின் விசுவாசமிக்க நண்பர்களே, புரட்சியின் விசுவாசமிக்க நண்பர்களே, கோழைத்தனமும் நெஞ்சுரமின்மையும் கொண்ட என்னை மறந்து விடுங்கள். துரோகிகள் ஓடி போவதால் புரட்சி தனம் பெறுகிறது. பகல் நீங்கி போவதால் புரட்சி சாகும். அடுத்த கவிதை. வெள்ளி முளைப்பதற்கு சற்று முன்பாக இருள் திரண்டிருந்த ஒரு பின்மாலை பொழுது, மதிச்சுவரின் ஓரமாக அவனமாக குறிவைத்த துப்பாக்கியுடன் காத்திருக்கையில் அது நடந்தது. ஒரு கணமேனும் அயராத அவனது வெளிகள் ஊடுருவி நின்ற கோட்டை மதிலின் மேற்புறமாக ஆமை ஓடுகளாய் தலைகள் நிமிர்வதை எதிர்பார்த்திருக்கையில், ஒரு கணமேனும் அயராத அவனது வெளிகள் ஊடுருவி நின்ற கோட்டை மதிலின் மேற்புறமாக ஆமை ஓடுகளாய் தலைகள் நிமிர்வதை எதிர்பார்த்திருக்கையில் அது நடந்தது. முதல் நாளிரவில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் நடுவே எதிரியின் குருதியால் கரைபட்டு போன தனது சீருடையுடன் பெருமிதம் பொங்க நிமிர்ந்து நின்றதை அந்த கணம் அவன் நினைத்திருக்கக்கூடும். எதிரியின் குருதியால் கரைபட்டு போன தனது சீருடையுடன் பெருமிதம் பொங்க நிமிர்ந்து நின்றதை அந்த கணம் அவன் நினைத்திருக்கக்கூடும். தேசம் முழுவதும் இரவின் கருமையும் பகலின் பொம்மையும் உருவேறிய வீர மிதப்புடன் நடந்து திரிகையில் தனது துப்பாக்கியின் ஒவ்வொரு வேட்டோலியையும் விடுதலை கீதமாய் அனுபவித்ததை, அவன் நினைத்திருக்கக்கூடும். மதிச்சுவர் மேலாக நிமிர்கின்ற எதிரியின் தலை மீளவும் தாழ்கின்ற ஒரு நொடி பொழுதில் வேகமாய் இயங்கி எதிரியை வீழ்த்தும் உறுதியுடன் துப்பாக்கி விசையை இயக்க முனைகையில் நின்றது. அவனது கைகள் சோர்ந்து விழுந்தன. குறிவைத்த துப்பாக்கியின் மீது முகம் புதைய அவன் சரி. வணக்கம். அருள்மொழிவர்மன் அற்புதத்துக்கு நன்றி. நீண்ட கால ஊடக அனுபவம் கொண்ட எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்களுடைய திருவினை குறிப்புகள் என்ற இந்த நூல் தொகுப்பு குறித்து விமர்சனம் என்பதை தாண்டியும் என்னுடைய வாசிப்பு அனுபவத்தையும் அதனோடு தொடர்பட்ட சில கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் தொடங்கப்பட்ட காலை விக்னேஸ்வரன் விக்கியசான்றை சொல்லிக் கொள்கிறேன். அதுதான் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். தன்னுடைய முகநூலிலே ஒரு பதிவொன்றை எழுதியிருந்தார். ஒரு 10 வரிகளுக்குள் உள்ளடக்கப்பட்ட அன்று காலை ஆரம்பமான ஒரு யுத்தம் குறித்த தன்னுடைய கருத்து ஒப்பீனியன் பீஸாக அதை நான் பார்த்தேன். அவர் அதற்கு முன்னர் காய்கறி பத்திரிகையிலே எழுதி வந்த இங்கே வெளியிடப்படுகின்ற இந்த நூலினுடைய பல்வேறு கட்டுரைகளை வாசித்தவன் என்ற வகையிலே அவரிடம் ஒரு அரசியல் பிரஜை ஒன்று இருக்கிறது. சமகால அரசியல் குறித்தும் இன்றைய நடப்பு குறித்தும் கருத்து பகிர்கின்ற, வெளிப்படையாக கருத்து பகிரக்கூடிய, நல்ல மொழிநடையிலே பகிரக்கூடியவர் என்ற அந்த அனுபவம் அவர் குறித்த எழுத்துக்கள் குறித்து இருந்தாலும் அவர் சர்வதேச ரீதியிலே நடைபெறுகின்ற ஒரு விடயம் குறித்து தான் வாழுகின்ற கனடாவினுடைய நிலைப்பாடு அல்லாத நிலைப்பாடு இருக்காத ஒரு நிலை குறித்தும் அவருக்கு இருந்த அந்த மனச்சீட்டம், ஒரு விடயத்தை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்பதை கனடாவிலே வாழுகின்ற இன்னும் ஒருவரும் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் பெருமளவு முதிர்ச்சி அடைந்த ஒருவரால்
கருத்து வைக்கப்படுகிறது என்று பார்த்தபோது ஒரு வகையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. அதன் பின்னர் ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்ற போது அதை ஒரு பின்னணியாக கொண்டுதான் அந்த சந்திப்பையும் நடந்திருக்கும். இதை இங்கே சொல்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இலங்கை தீவிலே நீண்ட காலமாக எழுத்தியல் ஊடகத்துறை அனுபவம் கொண்ட ஒருவர் தாய்வீடு பத்திரிகையிலே இலங்கை தீவு குறித்தும் அதனுடைய தன்னுடைய அனுபவங்கள் குறித்தும் இந்த ஒப்பீனியன் பீசஸ் என்று சொல்லப்படுகின்ற அனுபவ குறித்து எழுதுவது என்பது ஆச்சரியமான விடயம் அல்ல. ஆனால் அந்த அனுபவ பகிர்விலேயும் அன்றைய காலகட்டம் குறித்த தன்னுடைய முழு மனப்பிழைகளையும் போட்டுடைப்பது என்பது அந்த அனுபவ குறிப்புகளை தொடர்ந்து வாசித்து வந்தவன் என்ற வகையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதில் 2 விடயங்களை குறிப்பிட வேண்டும். ஒன்று, இந்த நூலுக்கான தலைப்பு எவ்வாறு வந்தது என்ற ஒரு கேள்வி என்று எனக்கு அது தாய்வீட்டில் வந்த காலத்தில் முதலே இருந்தது. விக்கியண்ணா இந்த நூலின் பிரதி ஒன்று எனக்கு அனுப்பி வைத்த போது அதை வாசித்த போது அந்த தலைப்புக்கான பின்னணி குறித்தும் அறிந்து கொண்டேன். உங்கள் அனைவருக்கும் இங்கிருந்த அனைவருக்கும் அறிமுகமான ஓவியர், எழுத்தாளர், கலைஞர், பல்வேறு வடிவங்களை கொண்ட கருணா அவர்கள்தான் இந்த தலைப்பை தனக்கு தந்தது மாத்திரமில்லாமல் தான் தொடர்ந்து அதை எழுதுவதற்கும் உந்துதலாக இருந்தார் என்ற அந்த தகவலும் எனக்கு கொஞ்சம் புதிதாக இருந்தது. கருணாவிடம் நிறைய கலையில் சம்பந்தமான ஆர்வம் இருந்ததை அறிந்து கொண்ட பலவர்கள் அரசியல் குறித்த அவருடைய பார்வையை பல இடங்களிலே அறிந்து கொள்ளவில்லை. இவ்வாறான வெளியீடுகள் மூலமாகவும் அதை வெளிப்படையாக விக்கியண்ணா தன்னுடைய அறிமுக உரையிலே எழுதியதன் மூலமாகவும் கருணாவுடைய அந்த ஒரு பக்கமும் பலருக்கும் தெரிய வேண்டி வருகிறது. கருணாவை இறந்த காலத்திலே பேசுவது எவ்வளவு கொடுமையானது என்று சில வருடங்களுக்கு முன்னர் இன்னொரு நிகழ்விலும் நான் கூறியிருந்தேன். அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கருணாவிற்கான ஒரு அஞ்சலியாகவும் அது அமைகிறது. அதை முதலே சொல்லிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். இரண்டாவது, தாய்வீடு இதழிலே வெளியான பல்வேறு கட்டுரைகளின் மத்தியிலே எனக்கு எப்பொழுதும் இந்த அரசியலோடு சம்பந்தமான அல்லது சமகால நிகழ்வுகளோடு சம்பந்தமான கட்டுரைகளிலே ஒரு ஆர்வம் இருக்கும். அதிலே இலங்கை தீவு சம்பந்தமாக நான் பெரிதும் அறிய விரும்பாத விடயங்களை இலகுவாக ஒருவர் தொகுத்து தருகிறார் என்பது எனக்கு ஒரு வரப்பசவாதமாகவே எப்பொழுதும் இருந்திருக்கிறது. அதனால் விக்கியண்ணா அவருடைய அந்த தொடர் அல்லாமல் அவர் தான் பதிகின்ற அந்த குறிப்புகள் குறித்து நான் எப்பொழுதுமே ஆர்வமாக வாசித்திருக்கிறேன். அதனால் இந்த புத்தகம் குறித்த வாசிப்பு என்று எனக்கு ஓரளவுக்கு 2வது வாசிப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஏற்கனவே பத்திரிகையிலே வெளியான காலங்களிலே அதை பற்றி எழுதியிருந்தார். இந்த புத்தகம் குறித்து பேச வருகின்ற போது எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சின்ன முரண் என்னவென்றால், விக்கியண்ணாவோடு நான் நேற்றிரவு ஒன்று காலை பேசுகின்ற போது சொன்னார், பிழைகளையும் சொல்லுங்கள் ஆகவே அதையும் சொல்லிவிடுவோம். பிழை என்று நான் நினைப்பதை விட எனக்கு அதிலே இருந்த ஒரு விடயம் ஒன்று, அந்த கட்டுரைகள் எப்பொழுது வெளியானது என்ற விவரங்களை புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த வெளியான காலத்திலே இருந்த உங்களுடைய மனநிலை எல்லாரில் அரசியல் நிலைக்குறை குறித்து ஒரு சிறிய குறிப்பொன்றும் இருந்திருந்தால் அந்த வாசிக்கின்ற போது இப்பொழுது பரவாயில்லை, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னர் ஒருவர் இதை பார்க்கின்ற போது ஒரு முழுமை ஒன்று அதிலே இருக்கும் என்று நான் எப்பொழுதுமே நினைப்பேன். என்றால் ஒரு கட்டுரை முழுமையாக வாசிக்கின்ற போது அதிலே அதன் பின்னணி என்ன, ஏன் எழுதப்பட்டிருக்கிறது என்பது புரிந்தாலும் வாசிப்பதற்கு முதல் ஆர்வமான ஒருவர் தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறாரா என்பதை காட்டுவதற்கு அந்த ஒரு 4-5 வரி கொண்ட ஒரு குறிப்பொன்று சரியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை சொல்லிக்கொண்டு இந்த கட்டுரைகளிலே எல்லா கட்டுரைகளை பற்றி நான் பேசப் போவதில்லை. 25 கட்டுரைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் எமது காலத்து அரசியல் சம்பந்தமாக, குறிப்பாக இலங்கை தீவின் அரசியல் சம்பந்தமாக அந்தந்த காலகட்டத்திலே பதியப்பட்ட பதிவுகளாக இந்த கட்டுரைகள் இருக்கின்றன. மொழிவாய்க்கால் நினைவு தினம் அல்லது மொழிவாய்க்கால் நினைவு என்ற துளியில் இருந்து ஊடகங்கள், ஊடகத்துறை, தமிழ் மக்களுடைய இன்றைய தேவை என்ன, அதன் பின்னணி என்ன, அதற்கான காரணிகள் என்ன, அதை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது என்பதில் இருந்து இலங்கை மக்களுடைய ஜனநாயகம், அதனோடு உக்ரைன் யுத்தம் குறித்த தன்னுடைய பதிவுகள், அது இலங்கையோடு எவ்வாறு பொருத்தி போகிறது, இந்தியாவினுடைய வகைபாகம் இலங்கை யுத்தம் குறித்து என்னவாக இருந்திருக்கிறது போன்று தன்னுடைய ஊடகத்துறை அனுபவ சரணிகர் கால அனுபவங்கள் சம்பந்தமான தன்னுடைய பல்வேறு பதிவுகளை உள்ளடக்கிய, அதனுடைய அனுபவங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக இதில் வருகின்ற இந்த அனுபவ குறிப்புகள், அந்த ஒப்பீனியன் பீஸ் அமைந்திருக்கின்றன.
இந்த ஒப்பீனியன் பீஸ் குறித்து குறிப்பிடுகின்ற போது எனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய மனவருத்தங்களில் ஒன்று, வழமையாக ஒப்பீனியன் பீஸ் எழுதுபவர்கள் இரண்டு மனநிலைகளில் எழுதுவார்கள். ஒன்றில் தான் நினைத்ததை சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு மனநிலை, அது ஒப்பீனியன் பீஸ் என்று வருகின்ற போது அதிலே சில வேளைகளிலே ஒரு நியாயமும் இருக்கலாம். அல்லாவிடில் ஒரு கருத்தை முற்றாக மறுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு ஒப்பீனியன் பீஸ் இருக்கலாம். விக்யானாவுடைய பதிவுகளிலே இந்த 25 கட்டுரைகளிலே நான் தாய்விட்டு இதழிலே வெளியான காலத்திலே வாசித்த போதும் அதை மனதிலே நினைத்திருக்கிறேன். இந்த வெளியீட்டுக்காக இந்த கட்டுரைகளை 2 தடவைகள் மீண்டும் வாசிக்க கிடைத்த அனுபவத்தில் போதும் நான் நினைத்ததும் அதே விடயம்தான். தன்னுடைய கருத்தியலை தெரிவிக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு ஆழமாக இருந்திருக்கிறாரோ, அதே நேரத்திலே சமகால நிகழ்வுகளையும் சரியாக பதிவிட வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார். இந்த கட்டுரைகளை வாசிப்பவர்களுக்கும் அது புரியும். இந்த ஒப்பீனியன் பீசஸ் என்று வருகின்ற போது இருக்கின்ற இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், இது பிரச்சனையாகவும் பார்க்கலாம், நல்ல விடயமாகவும் பார்க்கலாம். 10 வருடங்களுக்கு பின்னர் அதை வாசிப்பவர் அதை என்ன மனநிலையோடு வாசிப்பார். 20 வருடங்களுக்கு பின்னர் வாசிப்பவர் என்ன மனநிலையாக வாசிப்பார். 30 வருடங்களுக்கு பிறகு ஒருவர் வாசிக்க வெளிக்கிட்டால் என்ன மனநிலையோடு வாசிப்பார் என்று பார்க்கின்ற ஒரு தன்மையை, ஒரு வகையிலே ஒரு விவாதத்திற்கான ஒரு வெளி ஒன்றை இந்த ஒப்பீனியன் பீசஸ் பொழுதுமே ஆரம்பித்து வைக்கும். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் ஒரு 10 ஆண்டு காலமாக அவர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த பின்னர் ஒரே இதழிலே எழுதிய ஒரு 25 கட்டுரைகளினுடைய தொகுப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த 10 ஆண்டு காலமாக விக்னேஸ்வரன் என்ற ஒரு தனிமனிதனுடைய அரசியல் நிலைப்பாடு, சமூகம் குறித்த அவருடைய பார்வை, அவருடைய கருத்தியல் என்பதை தாண்டியும் இலங்கை தீவினுடைய அரசியல் சர்வதேச ரீதியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் இலங்கை தீவில் இருக்கின்ற ஏனைய இனங்கள் மத்தியிலும் குறிப்பாக பெரும்பான்மை முஸ்லிம் இனங்கள் மத்தியிலும் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன, எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தலாம், எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த மறுத்திருக்கிறது என்ற 3 விடயங்கள் குறித்தும் ஒவ்வொரு கட்டுரைகளிலும் ஏதோ ஒரு வகையிலே தொடர்புபடுத்தி எழுதியிருக்கிறார். அந்த தனிப்பட்ட முறையிலே அந்த கட்டுரையை வாசித்தால் அந்த தனிப்பட்ட தொடர்பு தெரியும். அந்த ஒரு தொகுப்பாக அந்த 25 கட்டுரைகள் குறித்து நீங்கள் யோசிக்க வெளியிட்டால் அந்த தொகுப்பு குறித்து நீங்கள் மீண்டும் வாசிக்கிறீர்கள். நேற்றைய தினம் பெரிய ஒரு நீண்டமான ஒரு பயணத்தின் போது ஒரே வாசிப்பிலே முழுவதுமாக ஒரு முறை வாசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போதுதான் அந்த ஒவ்வொரு கட்டுரைகளுக்கும் இணைத்து பார்க்கின்ற போது இருக்கின்ற அந்த தொடர்புகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் விக்யானாவுடைய அந்த அரசியல் சமூகம் குறித்த தன்னுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இருக்கிறது. இந்த ஒப்பீனியன் பீசஸில் இருக்கின்ற இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், நான் என்ன எடுத்துக்கொள்கிறேன், இன்றைய தினம் நான் பதிவு செய்ததை நான் 10 வருடங்களுக்கு பின்னர் வாசிக்கின்ற போது அந்த நிலைப்பாடு என்னிடம் ஒரு மனதில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் வானொலியில் இருந்த காலத்திலே ஒரு விடயத்தை அடிக்கடி சொல்லிக் கொள்வேன். ஒருவரிடத்துக்கு முதல் செய்த ஒரு கலந்துரையாடலை மீண்டும் ஒளிபரப்பு செய்யாதீர்கள், ஏனென்றால் என்னுடைய நிலைப்பாட்டிலே கருத்தியல்லை சில வழிகளில் ஒரு மாற்றம் இருந்திருக்கும் என்று சொல்லி. ஆகவே ஒருவரிடத்துக்குள்ளும் சாதாரணமான ஒரு விடயத்திலேயோ மாற்றம் ஏற்படுகின்ற போது அரசியல் ரீதியாக சமூகம் ரீதியாக வருகின்ற மாற்றம் இன்னும் மிக பெரியதாக இருந்திருக்கும். ஆனால் அதில் இருக்கிற நன்மை என்னவென்றால், அது மீண்டும் ஒரு விமர்சனத்துக்கான ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு வெளி ஒன்றை ஏற்படுத்தி தருகின்றன. விக்யானாவுடைய இந்த கட்டுரை தொகுப்பு, இந்த ஒப்பீனியன் பீஸ் என்று சொல்கின்ற இந்த கட்டுரை தொகுப்பு அவ்வாறான ஒரு வெளி ஒன்றை கனடாவிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வெளி தொடர வேண்டும் என்பதுதான் முக்கியம். இது ஒரே ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். கனடாவிலே தமிழர்கள் மத்தியிலே கனேடிய அரசியல் சம்பந்தமாகவும் அது தமிழ் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகின்ற பாதிப்பு சாதகமோ பாதகமோ சம்பந்தமாகவும் உண்மையிலேயே ஒப்பீனியன் பீசஸ் வெளிவருவது தடை இல்லை என்று சொல்லிவிடலாம். சாதாரணமாக இப்பொழுது 2 வாரங்களாக கனடாவிலே மிகப்பெரிய பேசு பொருளாக இருப்பது அல்பர்டா என்ற மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமா, செல்ல போகிறதா என்பதுதான். அந்த பிரிவினை குறித்த செய்திகளை பார்க்கின்ற போது 95ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணம் கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமா என்ற ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நடைபெற்று 1% குறைவான வாக்கு வித்தியாசத்தால் இந்த பிரிவினை தவிர்க்கப்பட்டது. அது குறித்த தேடுதலுக்காக தேடுகின்ற போதும் தமிழிலே அது பற்றி நாங்கள் பெரிதாக எதுவுமே பதிவு செய்ததில்லை. அதன் பின்னர்
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து பிரிந்து செல்ல போகின்ற அந்த வாக்கெடுப்பு குறித்தும் பெருமளவிலே தமிழிலே பதிவுகள் இல்லை. நான் பார்த்த அளவுக்கும் இல்லை. 95ஆம் ஆண்டு கனடா பிரிந்து சென்ற போது நான் ஒரு பாடசாலை மாணவன். பலர் கனடாவில் இருந்திருப்போம். அப்போது அது வந்ததாக இல்லை. ஆனால் கிபெக் மாகாணம் பிரிந்து செல்ல போகிறது என்பது கெனடிய தமிழர்களுடைய வரலாற்றிலே வாழ்வியல் வரவிலே கிபெக் மாகாணம் மிக முக்கியமானது. நீர்மாகாணங்களுடன் முதலாவதாக வந்தது கிபெக் ஆரம்ப காலத்தில். பின்னர் தான் அந்த டொரண்டோவுக்கான அந்த இடப்பெயர்வு இடம்பெற்றது. அது ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த ஒப்பீனியன் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் எழுதப்படாமல் விட்டால் அவை சரித்திரங்களாகத்தான் போய்விடும். அது பின்னர் நாங்கள் சென்று ஏதோ ஒரு விடயத்தை படித்து அதன் மூலமாக அறிகின்ற ஒரு விடயமாக போய்விடும். ஆகவே இந்த விக்கியண்ணாவுடைய இந்த நூல் வெளியீட்டில் இது பற்றி நான் பேசுவதற்கான காரணம் என்னவென்றால், விக்கியண்ணா அந்தந்த காலகட்டத்தில் நான் புலம்பெயர்ந்து வந்த காலத்தின் பின்னர் என்றாலும் அவருடைய அனைத்து கட்டுரைகளும் ஆரம்பிக்கின்ற போது அந்த காலத்தோடு அந்த கட்டுரையை எவ்வாறு இணைத்து பார்ப்பது என்று அவர் பேசுகிறார். முள்ளிவாய்க்கால் நினைவு படுகொலை குறித்து நினைவுகள் குறித்து பேசுகின்ற போது அந்த வருடம் நடைபெற்ற ஸ்காப்ரோவில் நடைபெற்ற ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்து குறிப்பிடுகிறார். இன்னொரு கட்டுரை பற்றி பேசுகின்ற போது, கோத்தா போகும் கட்டுரையை பற்றி பேசுகின்ற போதும் தன்னுடைய நண்பருக்கும் தனக்கும் அந்த வாரம் நடைபெற்ற ஒரு தொலைபேசி உரையாடல் குறித்து ஒரு குறிக்கொன்று எழுதிவிட்டு ஆரம்பிக்கின்ற போது அது அந்த காலத்தோடு அது இணைக்கப்படுகிறது. இந்த ஒப்பீனியன் பீஸ் என்பதனுடைய அவசியத்தை அது அங்கே காட்டுகிறது. அது இலங்கை சம்பந்தமாக விக்கியண்ணா எழுதியிருப்பது இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த நூல் ஏதோ ஒரு வகையிலே சேமிக்கப்பட்டு அடுத்து வருகின்ற சமூகம் அதை வாசிக்க ஆரம்பிக்கின்ற போது அந்த காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு எண்ணம் ஒன்று கனடிய தமிழர்கள் மத்தியிலே, கனடிய தமிழ் எழுத்தாளர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதே எண்ணத்தை தொடர்ந்து வருகின்ற காலத்திலும் கனடிய தமிழர்களுடைய வாழ்வியல் குறித்து, குறிப்பாக இப்பொழுது நான் சொன்ன இந்த அல்பர்டா பிரிவினை உள்பட்ட விடயங்கள் குறித்து தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, அதாவது என்னவாக இருக்க வேண்டும், இதனுடைய எதிர்காலம் எவ்வாறானது இருக்கிறது என்பதும் பதிவு செய்யப்பட வேண்டும். விக்கியண்ணா போன்றவர்கள் அதுபோன்ற பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்றைய சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி தாய் வீடு திலீபண்ணா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இதை புத்தகமாக வெளியிட அனுமதித்த அதற்கான ஆவண செய்து கொடுத்ததற்கும் விக்கியண்ணா குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கூறி வெளிப்படுத்தேன். நன்றி. ஒரு மக்களத்தில் உள்ள காலம் அதோட முடிகிறீர்கள். அது அந்த காலத்துக்கு பிறகு வரையில அந்த காலத்தில் இருந்த நிலப்பாடு அது எந்த அடிப்படையில் இருக்குன்றது பார்க்கறது கூட ஒரு சுவாரஸ்யமான வாசிப்பதான் அமையும். நான் அண்மையில் ஒரு புத்தகம் வாய்க்கிறேன். என்னன்னா மணிக்கோ பன்னீர்செல்வமுடைய புத்தகம் மக்கள் செய்த திரைப்படங்களும் மாசிய விமர்சனங்களும் சொல்லி அந்த புத்தகம் என்ன செய்திருக்கிட்ட சொல்லி சொன்னா, ஒரு 80 ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு திரைப்படங்கள் பெரிய வெற்றி திரைப்படங்கள் அந்த நேரத்தில் அந்த திரைப்படங்களுக்கு ஆசிரியர் விமர்சனத்தை போட்டு அந்த விமர்சனத்துக்கான இப்பத்திய ஒரு சமூக புரிதல் ஒரு விமர்சனமாக இது அப்படியே நான் ஒரு அரசியல் சார்ந்த அபிவிருத்தியில் காலப்பகுதியில் வாசிக்கிறேன். சில நேரத்தில் அந்த பயணங்கள் இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். பிரயோஜனங்கள் சொல்லி அந்த பத்தியத்தில் பற்றி இதோட வச்சு ஒரு விமர்சனமாக பார்க்கிறோட அதோட ஒரு பாதிப்பாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதியிருக்கிறேன். விஷயம் அப்படியான நினைக்கிறேன். அவங்களுக்கு இலங்கையில சுத்தி கடத்தில் வந்திருக்கிறோம். அடுத்தது வீக்கெண்ட் அந்த ஏற்பொழியும் நன்றிகளையும் வாங்கியிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி நினைக்கிறேன். நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்திருக்கிறது. என்னுடைய கவலை என்றால் நான் முதல் பிரதிகள் கொடுப்பதற்காக தேர்வு செய்த முக்கியமான 2 நண்பர்கள் வரவில்லை. அவர்கள் அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அதை செய்ய முடியவில்லை என்பதுதான். அனைத்து நிற்பவர்கள் நாங்கள் முடிவை சொல்லலாம். என்ன செய்யப்படுகிறோம்? இந்த
நிகழ்வு நினைக்கிறேன் மற்ற ஆட்களுக்கு நாங்கள் இந்த இதை முடிச்சது பிறகு ஓகே. இந்த நிகழ்வுக்காக ஒரு வார இறுதி நாளில் முக்கியமான நேரத்தை எனக்காக ஒதுக்கி இங்கு வருகை வந்து என்னை மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். குறிப்பாக இந்த நூல்களை வெளிக்கொணர்வதில் ஆர்வமாகவும் அக்கறையாகவும் இருந்ததுடன் அதை சிறப்பாகவும் என்னுடைய வசதிக்கு ஏற்ற விதத்தில் உரிய காலத்தில் பதிப்பித்து தந்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆய்வீடு பத்திரிகை ஆசிரியர் டிஎப்குமாருக்கு நான் முதற்கு எனது நன்றியை தெரிவிக்க வேண்டும், தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் எனது நூல்களின் பிரதிகளை சரிபார்த்து எழுத்து பிள்ளைகளை திருத்துவதில் உதவி வரும் இன்று விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவருமான நண்பர் அன்பொழிவர்களுக்கும் கனடாவில் நான் எழுதும் இந்த வகை எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் வாசகனாகவும் அவை அச்சுக்கு போகும் முன் தானே முன் வந்து எழுத்து பிரதேசம் பார்த்து உதவுவதை தனது பணியாக தானே எடுத்துக் கொண்டு சம்பளம் இல்லாமல் சிறப்பாக செய்து வரும் கேடகம் சிவன் அறியப்பட்ட சிவராவுக்கும் இந்த இடத்தில் நான் முக்கியமாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று இந்த ஏற்பாடுகளில் எனக்கு ஆதரவளித்தும் இன்று கலந்து கொள்ள முடியாமல் போனதற்காக காலை தெரிவித்து ஒரு விஷயமாக வழிநாட்டு கொண்டு சென்றுள்ள நண்பர் கேகரன் இது புக் பண்ணுற எல்லா விஷயமாக சேர்ந்து அவருக்கும் என்னுடைய நன்றிகளை அடுத்ததாக இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எனது வாழ்வில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் எழுதியவற்றில் நூல்களாக வெளியிடப்பட்ட எனது நூல்களில் என்னுடைய நூல்களிலிருந்து வெளியிடப்பட்ட நூல்களில் இது ஐந்தாவது நூல் அறிமுக நூல். ஏற்கனவே அவற்றில் முதலாவது இலங்கையிலும் முதலாவது இலங்கையில் கொழும்பிலும் இலங்கையில் முதலில் யாழ்ப்பாணத்திலும் பின்பு கொழும்பிலும் நடந்தது. ஆனால் அந்த பிள்ளையாக இன்றைய நூல்களில் முதலாவது நூல் வந்து இலங்கையில் வெளியிடப்பட்டு அதனுடைய பெயர் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு வெளியிட்ட நூல். அதே பதிப்பகத்தினரால அதாவது பௌசர் அவர்களால் இன்னொரு புத்தகம் வெளியிடப்பட்டது தலைமறைவு வாழ்க்கை என்ற நூல். இரண்டுமே ஆங்கிலத்திலிருந்து தமிழில் வெளியிடப்பட்ட நூல்கள். அந்த நூல்களை இரண்டாவது நூல் வந்து டொரண்டோவில் தான் நீதிமன்றத்தில் தான் அது வெளியிடப்பட்டது. அது பௌசர் நடத்தின ஒரு விழாவில் நடத்தப்பட்டது. ஆக என்னுடைய நூல்னு சொல்லப்போனால் இந்த நூல் தான் இங்கே வேறாவது நூல் மொழிபெயர்ப்பு தான். அப்போ இந்த என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் தான் நான் என்னுடைய எனக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் பற்றி மாற சொன்னது அது பற்றிய இரண்டு வெளிவாழ்ப்படுத்திய ஒரு நிகழ்வாக பிரதிநிதி யோசிக்கிறேன். அதை இப்போ நான் எல்லாவிடம் சொல்லுவேன். என்னுடைய வளர்ச்சி போக்கில் முக்கியமாக இந்த ரெண்டு பேரும் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் வந்து முதல் சொல்லி ஓரளவு சொல்லிட்டு அவர்கள் வந்து இந்த வரைக்கும் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய என்னுடைய போக்கை திசை இருப்பதற்கான ஒரு காரணமும் அவர்களாக இருக்கும் அவர்களுக்கு செய்தது வரையிட்டு அதை நான் நேரில் சந்தித்தான் போகிறேன். நான் சொல்லி இப்போது இந்த நூல் அறிமுக நிகழ்வில் இங்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த நூல்கள் மூன்றும் தான் சுருக்கம் முழுக்க எனக்கு சொன்ன நூல்கள். அதுதான் சொன்னேன். இவற்றுக்கு என்று நடப்பது உண்மையில் ஒரு மூன்றாவது அறிமுக நிகழ்வு. ஏன்னா முதல் 2 அறிமுகங்கள் குறிப்பிட்டு படத்தில் நான் செய்திருக்கேன். இது மூன்றாவது அறிமுக நிகழ்வு. அது போன மாதத்தில் அவை நடந்திருந்தன. இப்பொழுது இங்கே இந்த அறிமுக நிகழ்வு
யுத்தம் காரணமாக காணாமல் போனவை போக எஞ்சிய தேடி பிடித்து அதாவது யுத்தம் காரணமாக என்பவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார் ஒரு இடைவெளி பெரிய ஒரு இடைவெளி இருக்குது கதைகளுக்கு. மற்றது 13 கதைகள் அமைஞ்சிருக்குது. சினிமாண்டு எழுத தொடங்கி இருக்கிறார்கள். வந்து 78ஆம் ஆண்டு எழுதினார். இப்போ நான் சினிமாக்கு அப்படி யோசிச்சு தந்திருக்கு. நான் நிறைய கதைகளை யுத்த தளத்தில் இஞ்சின அதான் அந்த இடம் இந்த உலக கதையில் தான் இந்த கதையில மிஞ்சி பிரச்சனை என்று சொன்ன என்னென்னா பத்திரிகையில வெளிவந்த கதைகளை பிறகு தேடி எடுத்தது முழுக்க பிழைத்தது எல்லாமே தேடி எடுக்க முடிந்தது 18 ஏற்கனவே பத்திரிகைகளை நிறைய பேர் அதுக்கு உதவி செய்திருக்கணும். சில பத்திரிகைகளை கண்டுபிடிக்கவே முடியல. நூலகத்தில் கூட அந்த பத்திரிகை இல்லாத போயிட்டு அதாவது 13 முடிந்தது. இந்த நூல்கள் முதலாவது அந்த சிறுதழின தொகுப்பு, இரண்டாவது வந்து நான் வந்து அப்பப்போது எழுதிய நான் வாசித்த நூல்களை பற்றி எனக்கு என்ன உண்மையாது காரணம் என்னன்னு நான் வந்து எப்பவுமே நூல் அறிமுக குறிப்பில் வாசிப்பேன். ஏன்னாது எங்களுக்கு வழிகாட்டணும். இப்படி ஒரு புத்தகம் எழுது யாராவது வாசிப்பேன். நான் பெரும்பாலும் கடையில் கட்டிட்டு வாங்கின புத்தகங்களை விட நூல் அறிமுகங்களையும் விமர்சனங்களையும் பார்த்துட்டு வாங்கி வாசிக்கணும் கூட. அதை அந்த மாதிரியான பேர்களை கேட்டுக்கொண்டு நான் ஒவ்வொரு வாசிசாலியாக தேடி இந்த புத்தகம் இருக்கேன் இந்த புத்தகம் அந்த காலத்தில் பத்திரிகைகள் பரவலாக வந்து கொண்டிருந்ததால் நிறைய ஒரு வாரத்தில் உங்களுக்கு 3 நாள் நூல் விமர்சனங்கள் எல்லாம் அறிமுக குறிப்பிட்டிருக்காரு. அப்போ 3 புத்தகம் 4 புத்தகம் வந்திருக்கிறது. பெருமளவு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் தெரிய வரும். அப்படி அப்போ எனக்கும் அது ஒரு நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னா அதை பற்றி 4 பேரோட கதைக்கிறது ஒரு சந்தோஷம் என்பதுக்கு அப்பாலே அது ஒரு கட்டுரையாக எழுதி அதை வெளியிடுவதும் பரவலாக்குவதும் வந்து ஒரு இனப்போல வர்றதுக்கு வாய்ப்பாக ஒரு எழுத்தாளருக்கு இருக்கிற ஒரு வாசகனுக்கு இருக்கிற கடன் வேண்டிய ஒரு மேல பதிவாக அதெல்லாம் இந்த ஒரு தொகுத்தும் போகணும். அதை வாசிச்சு போட்டு இது புத்தகம் எழுதுதான் யோசிச்சு வாசிக்கிறதுக்கு போகிறாங்க என்றால் அது விஷயம். அந்த அடிப்படையில் தான் மற்றது இனி இதோட சம்பந்தப்பட்ட இந்த இன்னைக்கு விளையாட்டு விக்னேஸ்வரன் அவர்களை பற்றி அவர் என்ன சொன்னால் உண்மையாக நம்ம குழந்தை அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அங்கே ரோபோவாணியில் வேலை செய்த நண்பர்கள் 2 பேர் இருந்தார்கள். கோமூர்த்தி மற்றது பாரதன். அவர்கள் 2 பேரும் அதை பற்றி நிறையவே சொல்வார்கள். எனக்கு தெரியும். அப்போ ஆனால் அதை சந்திக்க முடியல. உண்மையாக வெளிநாட்கள் அங்கே போகிறதுன்றதே அது ஒரு கஷ்டம் நிறுவனம். அப்போ இதுதான் நிறைய கேள்விப்பட்டேன். இங்கே வந்தது பிறகு அவரை சந்திக்கிறதுக்கான கிடைச்சது. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பொம்மையின் உயிரினம். அதுக்கு பின்பு அவரோட விளையாடுவதற்கும் ஒரு பெரிய கட்டத்துக்குள்ளே வந்து நல்ல பேச்சுக்களை கேட்டிருக்கேன். எழுத்துக்களை பார்த்துருக்கேன். அவருடைய புத்தகம் தொடராக முழுவதையும் தொடர் ஆரம்பத்தில் வாசிக்கிறேன். நான் வீட்டில் வந்தது கூட தான் வாசிக்கிறேன். நான் கைக்கு முதலியாக தொடங்கினேன் அவருடைய தொடர். இப்போ அதில் புத்தகத்தை வாசிக்கணும் எனக்கு எழுதவும் என்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லவும் விவாதிக்கவும் இந்த மாதிரியான இருக்கின்ற இது அது இங்கே வந்து எனக்கு தெரியும். அந்த வானொலியில் இருந்த வளர்ச்சியெல்லாம் பெருசாக நான் இறங்கினேன். பகலை இந்த புத்தகத்துக்கு கட்டாயம் பேச அழைக்கவும் நான் யோசித்தேன். அது குறிப்பாக அந்த நூல் சொன்னோம்னா நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு சுருக்கமான முக்கியமான எல்லோரையே தான் இருக்கிறேன். அடுத்தது சிறுகதைகள் சம்பந்தமாக நான் யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசித்த போது எனக்கு நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா பேரிட போட்டாங்க தயாரித்து எனக்கு கேட்கிறீர்கள். அவர் நாளைக்கு பின்னால் பேசலாம். அவருக்கு அது ஒரு சுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
மற்றது இது நான் யோசித்தேன் ஆனால் அந்த திடீரென்று அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதுக்கு பிறகு ஆனால் எனக்கு இவரை பர்சனலாக போல் வண்டிகளும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நான் நண்போடு பெரிய பேச்சுக்கள் நான் இருக்கேன். அவர் சிறுகதைகளை பற்றி அந்த புத்தகத்தை தங்க அவை பெரியத்தையும் அதை பற்றி விமர்சிப்பதற்கு எனக்கு ஒரு விருப்பமும் அனுபவம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நான் அது அப்போ அவர் வந்து என்னுடைய சிறுகதைகளை பற்றி என்னை பொறுத்தவரை என்னுடைய நூல்களை பற்றியும் என்னுடைய நான் எழுதிய எழுத்துக்களை பற்றியும் எல்லா விதமான விமர்சனமும் எனக்கு கொடுப்பாங்க. என்னென்றால் அது நான் விமர்சனங்களை நான் அப்போதும் ஒரு எதிர்ப்பு குரலாக பார்ப்பதில்லை. விமர்சனங்கள் என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அத்தியாயங்கள் அல்லது நாங்கள் சொல்லுவாங்க இந்த பசலை என்னுடைய வளர்ச்சிக்கான பசலியாகத்தான் நான் பார்ப்பேன். ஆனால் பெரிய எதிர் வகையான விமர்சனங்கள் எதுவும் வரவில்லை. அவர்களுக்கு பிடித்திருக்க என்பது சந்தோஷமாக இருந்தது. சில விஷயங்கள் நான் கவனிக்கலாம், இன்னும் ஒரு ஏதாவது செய்யலாம் என்று கவனிக்கக்கூடிய சில அபிப்பிராயங்களை கேள்விப்பட்டேன். நல்ல உரிய ஒன்றை தந்திருந்த அவர்களுடைய நன்றி. அடுத்ததாக மூன்றாவது என்னுடைய திரைவின குறிப்பு வருவதையை தான் செய்திருந்தார். நிறைய விஷயங்கள் செய்திருந்தார். என்னை இன்னும் எழுத வேண்டும் என்று கேட்டிருந்தார், பேச வேண்டும் என்று கேட்டிருந்தார். மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த 3 பேரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்திருக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியமாக 2 பேருடைய பங்களிப்பு சொல்ல வேண்டும். அது வந்து ஒன்று கடைசி, 2வது கங்கா. கங்கான்னு சொன்ன அவளுக்கு ஞாபகம் கிடையாது. அவருக்கு அந்த படத்தில் அந்த பாத்திரத்தின் பேர் சொன்னதும் ஞாபகம். நான் அதான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கண்டேன். சில இடங்கள்ல இந்த சிறுவர்களை பற்றி நாவலை பற்றி சொன்னீங்க. ஒரு பீஸை வாசிச்சு அதில் மொழியாற்றலை அல்லது பேசப்படுற விதத்தை சொல்வதன் மூலமாக அந்த அந்த படைப்பினோட முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு முடியுமான ஒரு வகையாக செய்திருக்கிறேன். சில விஷயத்தில் எப்படி ஏதாவது செய்யலாம்னு நான் யோசிச்சுதான் என்னுடைய அரசு சொன்ன பிறகு நான் கிட்டத்தட்ட ஒரு 35-40 எழுதியிருப்பேன். என்னுடைய பேர் சர்வியர்கள் வந்து இத்தனை பேர் எழுதுறேன். அவர் நிறைய நான் சர்வியலே எழுத்திலேயே ஒரு 7-8 பேர் எழுதியிருக்கேன். ஆனால் கவிதைகளும் ஒரு பேர்களை போட்டிருக்கேன். அப்போ அந்த நான் எழுதிய அந்த கடைசி கதை எழுதிய எனக்கு மனதில் பட்ட 2 கவிதைகள் இதில் சேர்க்கப்படுவது பொருத்தமாக இருக்கப்பட்டதால அந்த 2 கவிதைகளையும் அதை செய்தேன். இப்போ இந்த தொகுப்பு சம்பந்தமாக ஏதாவது செய்யலாமோன்னு நான் யோசித்த போது எனக்கு ஞாபகம் வந்தது. அரசிக்கு அந்த கவிதை 2 பேசப்பட மாட்டேன். வேறு என்ன விஷயம் செய்யலாம்ன்றது தான் அப்படிதான் இந்த ஐடியா இருந்தது. நாங்கள் கருதாக்கலாம் வேண்டும். அப்போ அது 2 நல்ல சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே குறிப்பாக சொல்ல வேண்டியது வந்திருக்கிற உறவுகளுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய ஒரு அழகான லீவு நாளில் இவ்வளோ நிறைவு நாட்களாக என்னுடைய புத்தகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கேன். நினைக்கிறேன் மக்கள் யாருக்காவது இனி நூலில் ஏதாவது வழங்குகிற நோக்கம் இருந்து அப்படியே வந்தது செய்யும். ஓகே, இப்போ என்னுடைய முடியாதோட சொல்கிறேன். ஓகே, அடுத்ததாவது என்ன சொல்லிச்சுன்னா வந்து 2 விஷயங்கள். முதலாவது வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோவா படப்படுத்த வந்து ஆவணப்படுத்தி கொண்டிருக்க நிறைய நிர்வாகங்கள் வந்து இருக்காங்க சொல்லணும். நினைக்கிறேன் நீங்க உங்களுக்கு இதால வந்து நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு காலத்தை பார்க்கக்கூடிய இருக்குது. கடைசியில் இதுல வந்து நாங்களே பேசிய விஷயத்தை நாங்களே வந்து மேக் ஷூர் இருக்கும். உங்களோட இதுதான் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மிக நன்றிக்கிறாங்க. வணக்கம். இவ்வளவு நேரமும்
எழுத்தாளர் எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்கள் எழுதிய 3 நூல்களுடைய வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தாய் வீடு குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்வினுடைய நூலாசிரியர் இந்த நூல்களுடைய நூலாசிரியர் எழுத்தாளர் எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்திருந்த கனடா வாழ் தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் தேவைப்பட்டோர் தாய் வீடு குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது எழுத்தாளர் நூலாசிரியர் எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்களோடும் தொடர்பு கொண்டு பெற முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு அப்படி அல்லாவிட்டால் எங்களோடு தடயத்தாரோடு எங்களோடு தொடர்பு கொண்டாலும் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை உங்களுக்கு செய்து தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.